ஹalleluya ஹalleluya praise the Lord Jesus amen. அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய கிருபை பெரியது, அவருடைய தயவு பெரியது. அவர் நம்ம மீது வைத்த நேசம் பெரியது. தம்முடைய சொந்த ஜீவனை நமக்கு அளித்து நம் மீது வைத்த அன்பை அவர் விளங்க பண்ணினார். ஹalleluya 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 praise 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 amen Jesus. பயபக்தியோடு இருப்போம். நம்முடைய இருதயத்தை தேவ சமூகத்திலே தாழ்த்தி வெறுமையாக்கி நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு பெருத்த ஆசீர்வாதத்தை அளிப்பாராக. நாம் வெயில் நேரத்திலே நேரத்தோடு கடந்து செல்வோம். அதற்கு முன்பாக உங்கள் இருதயங்களை வார்த்தைக்கு நேராக்குங்கள். எந்த ஒரு நிலமும் அது விதைக்கப்படுவதற்கு முன்பாக நிலமானது உடைக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. அது உழவு செய்யப்பட வேண்டியதாக இருக்கிறது. அந்த விதையானது எந்த ஒரு தடையும் இல்லாமல் அது வேரூன்றுவதற்கு அந்த மண்ணானது உடைக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் மண்ணாக இருக்கிறோம். நம்முடைய இருதயம் நிலமாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையானது இதோ இந்த நேரத்தில் தூவப்படுவதற்கு முன்பாக நம்மை நாமே உடைத்து தேவ சமூகத்தில் வெறுமையாகி ஒப்பு கொடுப்போம். இது 30-60 மாத்திரமல்ல, 100 பலனை கொண்டு வரத்தக்கதாக. ஏனென்றால் மனவாட்டி இன்றைக்கு முழுமையான முதிர்ச்சியின் நேரத்தில் வர வேண்டிய ஒரு அறுப்பின் நேரமாக இது இருக்கிறது. ஹalleluya hallelujah 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 praise 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 only believe only believe all things are possible only believe only believe only believe all things are possible only believe. தேவன் ஒருவர் உண்டென்றும் தம்மை நம்புகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று நாம் விசுவாசிப்போம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று மாறாத விழுந்து போகாத வாக்குத்தத்தம் நமக்கு உண்டு. நம்முடைய காலமெல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய ஜீவனானது ஏற்கனவே முத்தரிக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஆக்கினை தீர்ப்புக்கு நீங்கி நாம் நித்திய ஜீவனுக்குட்பட்டு இருக்கிறோம். அவருடைய மகத்தான கல்வாரி அன்பு அதை நமக்காக செய்திருக்கிறது. இயேசுவே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனே, இந்த நல்ல நாளின் காலவேளைக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பகல் பொழுதில் உம்முடைய வார்த்தையை அணுகும்படிக்கு உம்முடைய மேசை அண்டை வந்திருக்கிறோம். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று நீர்தாமே வாய்மொழிந்தீர். ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் உம்மை இந்த நேரத்தில் உத்தம இருதயத்தோடு நோக்கி பார்க்கிறோம். எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நேசிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை கேட்கும்படிக்கு நாங்கள் இங்கே நின்று கொண்டிருக்கிறோம். இந்த கரங்கள் உள்ள எந்த ஒரு மனிதனும் இந்த வேதாகமத்தை திறக்க முடியும். கண்ணுள்ள எவனும் இந்த வேதாகமத்தை பார்க்க முடியும். தன்னுடைய மொழியை அறிந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனும் இந்த வேதாகமத்தை வாசிக்க முடியும். ஆனால் இதனுடைய வெளிப்பாட்டை இதனுடைய ஆக்கியோனாகிய நீர்தாமே வெளிப்படுத்த கூடும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு உம்மை சபையானது, சபை ஸ்தாபனங்களானது உம்மை சபைக்கு வெளியே விட்டு தாழிட்டு கொண்டு, ஆண்டவரே, மனுஷீகமாக இந்த வார்த்தைகளை அவர்கள் புரிந்து கொண்டு உமக்கு புறம்பான சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீர் எங்களை உம்முடைய சித்தத்தை அறிந்து கொண்டு உம்முடைய பிரியமான வழியில் உமக்கு நாங்கள் சேவை செய்யும்படி எங்களை அழைத்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய சேவைக்கென்று இந்த உலகத்திலிருந்து எங்களை பிரித்தெடுத்து
எங்களை நீ தனித்து வைத்திருக்கிறீர். நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற மக்களாக எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தத்தாமே மாற்றுவீராக. எங்களை வெறுமையாக்குகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய குற்றங்கள், குறைகள், தப்பிதங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். ஆண்டவரே, இடத்துல சேரக்கூடாதபடி எங்களுக்கு இருக்கிற எல்லா பலவீனத்தையும் எடுத்து போடும். எங்களை பலத்திலும் சுகத்திலும் இடைக்கட்டுவீராக. கர்த்தர் பெருத்த ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு அளிக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். தேவனே, இந்த வேளையிலே உம்முடைய திவ்ய சமூகத்திலே உம்முடைய பொற்பாத்தை நாங்கள் பிடித்து கொள்ளுகிறோம். எங்களை கடந்து போகாதேயும். உம்முடைய கண்கள் எங்களுக்கு கிருபை உண்டாகட்டும். எங்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு நன்றி. இந்த நேரத்திலே உம்முடைய வார்த்தை திறக்கிற நேரத்தில் எங்களோடு பேசும். எங்களுக்கு புரிந்து கொள்வதை தாரும். எங்களுடைய கண்களை திறந்தருளும். நாங்கள் முழுமையாக உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்வீராக. இந்த ஆராதனை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் மாறட்டும். தேவையில்லை ஒவ்வொருடைய தேவையிலே சந்திப்பீராக. நாங்கள் இங்கிருந்து கடந்து செல்லும்போது எம்மாவுக்கு சென்றதான சீஷர்கள் அவர் நம்முடனே பேசின பொழுது நம்முடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியவில்லையோ என்று கூறினது போல நாங்களும் கூறத்தக்கதாக எங்களுக்கு அந்த கிருபை அளித்தரலும். நாங்கள் ஆண்டவரே ஒரு காய்ந்து போன, உலர்ந்து போன, ஒரு சடங்காச்சாரமான கிறிஸ்தவர்களாக இராதபடிக்கு ஆண்டவரே, எவ்விதமாக அந்த காய்ந்து போன கட்டை அந்த மூன்றாவது அந்த ஸ்தலத்திலே, அந்த மகாபரிசு ஸ்தலத்திலே வைக்கப்பட்ட பொழுது அந்த கட்டையிலிருந்து காய்ந்த அந்த கட்டை துளிர்த்து வாதுமை கொட்டைகளை அது கொடுத்தது என்று வாசிக்கிறோம். இதோ காய்ந்த நிலையில் இருக்கிற எங்களை உம்முடைய மகாபரிசுக்குள்ளே இழுத்து கொண்டு ஆண்டவரே, இந்த காய்ந்த கட்டைகள் கனிகளும் பூக்களும் வாதுமை கொட்டைகளும் ஆண்டவரே நறுமணங்களை வீசத்தக்கதாக கர்த்தர் இறக்க செய்கிறாங்க. இதோ ஆண்டவரே, இங்க இருக்கிற எல்லாரிலும் பலவீனமாக நான் ஆண்டவரே, என்னுடைய சொந்த அறிவை, என்னுடைய ஞானத்தை, என்னுடைய அனுபவத்தை கொண்டு இங்கே பேசாதபடிக்கு உம்முடைய வார்த்தை பேச இறக்க செய்யும். இந்த ஜனங்களும் என்னுடைய வார்த்தையை கேட்கவில்லை, உம்முடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறார்கள். இவர்களை நீதாமே உம்முடைய வார்த்தையினால திருப்தியாக்கும். சகல துதிகன மகிமைகளை உமக்கு எடுக்கிறோம். என்றென்றைக்கும் ஜீவிக்கிற சர்வ வல்லமுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். பரிசுத்த வேதாகமத்திலிருந்து என்னாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1 சில வசனங்களையும் வாசிப்போம். 199வது பக்கம், என்னாகமம் 22 ஒரு சில வசனங்களை நாம் வாசிப்போம். பின்பு இஸ்ரேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரிகோவின் கிட்டே இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலே மோவாபின் சமமான வெளிகளில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் எமோரியருக்கு செய்த யாவையும் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் கண்டான். ஜனங்கள் ஏராளமாய் இருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் கலக்கமடைந்து மீதியானின் மூப்பரை நோக்கி, மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல இப்போது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் என்றான். அக்காலத்திலே சிப்போரின் குமாரனாகிய பாலாக் மோவாபியருக்கு ராஜாவாயிருந்தான். அவன் பேயோரின் குமாரனாகிய பீலையாமை அழைத்து வரும்படி தன் சந்ததியாருடைய தேசத்தில் நதி அருகே உள்ள பெத்தூருக்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது. அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கி இருக்கிறார்கள். அவர்கள் என்னிலும் பலவான்கள் ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். ஆதலால் நீர் வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும். அப்போது ஒருவேளை நான் அவர்களை முறிய அடித்து அவர்களை தேசத்திலிருந்து துரத்து விடலாம் என்று சொன்னான். அப்படியே மோவாபின் மூப்பரும் மீதியானின் மூப்பரும் குறி சொல்லுதலுக்குரிய கூலியை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு பிலேயாமிடத்தில் போய் பாலாக்கின் வார்த்தைகளை அவனுக்கு சொன்னார்கள். அவன் அவர்களை நோக்கி, ராத்திரிக்கு இங்கே தங்கியிருங்கள், கர்த்தர் எனக்கு சொல்லுகிறபடியே உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் என்றான். அப்படியே மோவாபின் பிரபுக்கள் பிலேயாமிடத்தில் தங்கினார்கள். தேவன் பிலேயாமிடத்தில் வந்து, உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதன் யார் என்றார். அல்லேலூயா. தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் நோக்கமாக இருக்கிறது. உங்களுடைய டூ அண்ட் ஃப்ரோ, உங்களுடைய போக்கையும் வரத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார். பாருங்க, யாரோ எங்கேருந்து வந்திருக்கிறாங்க, தேவன் கரெக்டாக கேட்குறாரு உன்னிடத்துல வந்திருக்கிறது யாருன்னு. அதனால உங்களுடைய நடக்கைகள், நீங்கள் போகிற இடங்கள், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை எப்போதும் மறந்து போகாதீர்கள்.
உத்தம இருதயத்தோடு இருங்கள். நீங்கள் மறந்தே போனாலும் தேவன் அதை ஒருபோதும் காணாத இருக்கிறவர் அல்ல. வேதம் சொல்கிறது அவருடைய கண்கள் பூமி எங்கும் நோக்கமாயிருக்கிறது. ஓகே, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம், The Book of Revelation chapter 2 13-14 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 335வது பக்கம், புதிய ஏற்பாட்டில். உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீர் குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்திலே உண்டு. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதத்தை கை கொள்ளுவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, வேதாகமத்துடைய துவக்கத்தில் இந்த பீலேயாம் சொல்லப்படுகிறார். என்னாகமத்தின் புஸ்தகத்தில், வேதாகமத்துடைய கடைசி புஸ்தகத்தில் அவனுடைய டாக்டரினை நான் வெறுக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் யோவானுடைய தரிசனத்தில் நமக்கு காண்பித்திருக்கிறார். கர்த்தர் வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் யாவரும் உட்காரலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். தீர்க்கதரிசி இந்த செய்தியை பிரசங்கித்திருக்கிறார். Does God ever change his mind about his word? தேவன் தம்முடைய வார்த்தை குறித்த சிந்தையை மாற்றுவாரா? Does God ever change his mind about his word? தேவன் தம்முடைய வார்த்தை குறித்த சிந்தையை மாற்றுவாரா? தேவன் மாற்றுவாரா? No, he never change his mind about his word. தம்முடைய வார்த்தை குறித்த சிந்தனையை தேவன் எப்பொழுதுமே மாற்ற மாட்டார். ஸோ இதை நாம் பொருளாக கொண்டு நாம் ஒரு சில காரியங்களை தியானிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து நின்று விடுவிக்கப்பட்டு கானானை நோக்கி பிரயாணத்தில் இருக்கிறார்கள். முதலாவது யாத்திரையில் 400 வருஷங்கள் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனம் போவதற்கு முன்பாக, சில ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆபிரகாமிடத்தில் சொல்லப்பட்டது, உன்னுடைய சந்ததியார் தங்களுடைய அல்லாத வேறொரு தேசத்திலே அவர்கள் பரதேசிகளாக சஞ்சரிப்பார்கள். 4வது தலைமுறையில். அல்லேலூயா. the 4th generation. ஸோ இன்னைக்கு நாம் 4வது முத்திரையில் இருக்கிறோம். 4வது முத்திரையில் தான் நமக்கு இந்த பூமியிலிருந்து விடுதலை. அல்லேலூயா. 4வது முத்திரையில் தான் நமக்கு ஈகிள் அனாயிண்டிங் வருகிறது. ஈகிள் அனாயிண்டிங் ஆனது எல்லாவற்றுக்கும் மேலே பறக்கக்கூடியது. ஸோ இன்னைக்கு எவ்வளோ சேட்டலைட்ஸ் எல்லாம் மேலே அனுப்புகிறாங்க. எந்த சேட்டலைட்ஸுமே போக முடியாத, லேண்ட் ஆக முடியாத, கம்யூனிகேட் பண்ண முடியாத ஒரு இடத்திற்கு கடந்து செல்லும்படியான ஒரு அபிஷேகம், ஈகிள் அனாயிண்டிங் நமக்கு வந்திருக்கிறது. ஸோ இப்போ இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் இவர்கள் கானானுக்கு பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கு துணையாக இருந்தார். இன்னைக்கு மனவாட்டிக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய பிரயாணத்தில் எனக்கு பிரச்சனையே இருக்காது, எனக்கு எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நிச்சயமாக தவறு செய்கிறீங்க. நிச்சயமாக உங்களுக்கு தொல்லை இருக்கும். அல்லேலூயா. உங்களுக்கு நெருக்கடி இல்லாமல் நீங்கள் தேவனுடைய கிருபையை பார்க்க முடியாது. உங்களுக்கு வியாதி வரலன்னா அவர் சுகம் அளித்தவர்னு உங்களால் உணர முடியாது. அல்லேலூயா. உங்களுக்கு கவலை துக்கம் வரலன்னா அவர் ஷாலோம் என்பதை உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. அல்லேலூயா. ஆமாங்க, நாம் இழக்கப்படலைன்னா அவர் நல்ல மீட்பர் என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. அதனால தான் தேவன் தம்மை நம்பியிருக்கிறவர்களுக்கு சகலத்தின் நன்மைக்கு ஏதுவாக செய்கிறார். ஸோ இப்போது இங்கே என்ன நடக்கிறது என்றால், அவர்களுக்கு தேவன் துணை நின்றார். அந்த பிரயாணத்தை, அந்த யாத்திரையை தடுப்பதற்கு வழிநடுக அவங்களுக்கு பிரச்சனைகள். யாரோ வரான், எமோரியர் வரான், சீகேம் வரான், பாலாக் வரான், ஓகு வரான், என்னென்னோ பிரச்சனைகள் வருது. அவங்களுக்கு அநேக தொல்லைகள்லாம் வருதுங்க. ஆனாலும் கூட தேவன் அவர்களுக்கு அந்த யாத்திரை முழுவதும் அவர்களோடு கூட இருந்தார். தேவனுடைய thus said the Lord, கர்த்தர் உரைக்கிறதாவது அவர்களோடு இருந்தது. மகத்தான தேவனால் நிரூபிக்கப்பட்டதான தீர்க்கதரிசி அவர்களோடு கூட இருந்தார்.
அல்லேலூயா. அந்த ஜனங்களுக்கு கானான் எங்க இருக்கும் என்று தெரியாது. ஏனால் அவர்கள் 400 வருஷமாக ஒரு காம்பவுண்ட் கம்யூனிட்டிக்குள்ள அவர்கள் இருந்தார்கள். அவங்க வெளியே போனதே இல்லை. ஏன்னா அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். இப்போ அந்த ஜனங்களுக்கு போகும் இடத்தை காண்பிப்பதற்காக தேவன் தாமே அவர்களுக்கு பில்லர் ஆஃப் ஃபயரை கொடுத்தார். அதுதான் இன்னைக்கு நமக்கு இருக்கிறது போல ஒரு கூகுள் மேப். அவங்களுக்கு அந்த பில்லர் ஆஃப் ஃபயர் எப்போ ஒரு இடத்துல தங்கி இருக்குதோ அவங்க அன்னைக்கு டென்ட் அடிச்சிடுவாங்க. 1 நாளோ 2 நாளோ 3 நாளோ எப்போ அவர் எழுந்து அருளுகிறாரோ அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அவர்களுக்கு அவர் கைடாக இருந்தார். அதே தான் இந்த 3rd எக்ஸோடஸ்லையும் இன்னைக்கு நம்முடைய எக்ஸாக்டான ஜீசஸ் நமக்கு ஒரு கூகுள் மேப் மாதிரி ஜீசஸ் மேப்பை கொடுத்துருக்கிறார். அதுதான் இந்த பில்லர் ஆஃப் ஃபயர். ஏன்னா யாருக்குமே தெரியாது பரலோகம் எங்க இருக்குதுன்னு. கர்த்தர் சொன்னார், நானே வழியும், அவர் மட்டும்தான் வழி. பரலோகத்துக்கு அவரை தவிர நீங்க வேற யாரை பிடிச்சாலும் பரலோகம் போக முடியாது. அல்லேலூயா. அவர் தான் வழியா இருக்கிறார். ஸோ இப்போ இங்க அவங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், பில்லர் ஆஃப் ஃபயர் இருக்கிறது, ஏஞ்சல் ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய தூதனானவர் முன்னே போய் கொண்டிருக்கிறார். எத்தனையோ பிரச்சனைகள் வந்தாலும் தேவன் அவர்களை தோல்வியின்றி வழிநடத்தி கொண்டே வருகிறார். அல்லேலூயா. அவர்கள் முன்னேறி சென்று கொண்டே இருக்கிறார்கள். இவர்கள் கானானை நோக்கிய இவருடைய எக்ஸோட் இந்த யாத்திரையில மோவாபை கடந்து இவர்கள் செல்ல வேண்டிய ஒரு கட்டம் வந்துருச்சுங்க. அதாவது இவருக்கு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு யாத்திரையா நடந்து போயின்னே இருக்கிறாங்க. இவர்கள் போகிற இடங்கள்ல ஒரு இடங்கள் வந்து கொண்டே இருக்குது, அதை கடந்து போகணும். இப்போ மோவாப் என்ற இடத்துக்கு வரும்பொழுது இங்க என்ன ஆகுதுன்னா, இவங்க மோவாப்புக்கு முன்னால ஒரு ஒரு சமவெளி இருக்குது. மொத்தமா 20 லட்சம் பேரும் அங்க என்ன ஆயிட்டாங்கன்னா பாளையம் இறங்கிட்டு டென்ட் போட்டு அவங்க தங்களை சுத்திகரித்து கொள்றாங்க, குளிக்கிறாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை உடனே இந்த மோவாபுடைய ராஜாவாகிய பாலாக், அல்லேலூயா, இவன் பார்க்குறான். அவன் என்ன சொல்றான்னா பாருங்க, அந்த வசனத்தில் அவன் எப்படி சொல்றான்னா, வெளியின் புல்லை மேய்கிறது போல ஸோ இவங்க நம்ம ஊர் வழியா போயிட்டாங்கன்னா நாம பயங்கர கடுமையான சூழ்நிலைக்கு போயிடுவோம். இவங்க போகும்போது எல்லாத்தையும் கையில பிடிச்சின்னு போயிடுவாங்க. நம்ம வழியா இவங்களை போக விட்டோம்னா நாம ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம். 20 லட்சம் பேர் இருக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே எமோரியரின் ராஜாக்கு என்ன ஆச்சுன்னு நம்ம பார்த்தோம். இவங்கெல்லாம் அடிமையா இருந்தவங்க, சண்டை செய்ய தெரியாதவங்க. ஆனா இவர்களோடு கூட ஒருத்தர் இருக்கிறார். அவர் இறங்கினார்னா அந்த யாருமே கட்டுப்படுத்த முடியாது. அதனால நாம என்ன பண்ணலாம், இந்த காரியத்தை நாம் எவ்விதமாக கையாளலாம் அப்படி என்று அவன் தன்னைத்தானே உடைத்து கொள்ளுகிறான். அப்படியாக இருக்கும்போது அந்த ஊர்ல பாருங்க, மோவாபியர் யார் நமக்கு தெரியும், ராங் சேனல் பீப்புள். ஒரு அப்பனுக்கும் ஒரு மகளுக்கும் தோன்றினதான ஒரு சந்ததியிலிருந்து உருவானவர்கள். அவன் பேர் தான் மோவாப். பார்த்தீங்களா? அந்த இடத்துல பீலேயாம் என்கிறதான ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவனை அநேகர் குறி சொல்லுகிறவர், விச் டாக்டர்னு சொல்றாங்க. ஆனா அவன் விச் டாக்டர் கிடையாது. உலகத்திலேயே ஆப்பிரிக்கால தான் அதிகமாக விச் டாக்டர் இருக்கிறாங்க, மந்திரவாதிகள். ஆமா, நமக்கு பிடிக்கலன்னா உடனே மந்திரம் பண்ணுவாங்க. முட்டை மந்திரம் பண்ணுவாங்க, லெமன் மந்திரம், ஒரு மந்திரத்தை பண்ணிடுவாங்க. ஸோ இவங்க என்ன சொல்லலாம் பாருங்க, அவன் குறி சொல்லுறதுக்குரிய மந்திரத்தை தான் அவங்க சொல்றாங்க. ஆனா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவன் ஒரு தீர்க்கதரிசி. ஏன்னா கர்த்தர் அவங்ககிட்ட பேசுகிறார். அல்லேலூயா. அவன் ஒரு தீர்க்கதரிசி. இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க நம்ம ஊர்ல வரும்பொழுது இவங்க நம்மளோட போயிட்டான்னு நம்ம ஒன்றும் இல்லாமல் ஆயிடும். அதனால பேயோர்ல இருக்கிறதான இந்த பீலேயாமை நாம் அழைத்து இவனை என்ன பண்ண சொல்லுவோம்னா, இந்த ஜனங்களை சபிக்க சொல்லுவோம். இவங்களை முதல்ல சபிக்கிட்டோம். நாளைக்கு இவங்க போகும்போது நம்ம தடுக்கும் போது சண்டை என்ன உண்டாச்சுன்னா, இவன் சபித்த அந்த சாபத்தின் மூலமாக அவர்கள் செழிப்படையாதபடிக்கு நம்ம அவங்கள மேற்கொண்டுடலாம். ஒருவேளை நம்ம அவங்கள துரத்திடலாம். சரிங்களா? ஏன்னா இவருடைய தேவன் தான் இவனோடும் பேசுறார். இந்த ஜனங்கள் எந்த தேவனை ஆராதிக்கிறார்களோ அதே தேவனை தான் இவனோடு பேசுகிறார். அவருக்கு தான் ஆராதனை செய்யறான். பாருங்க, லூப் போல் எடுக்கிறான், குறுக்கு வழி. அல்லேலூயா. ஸோ பிசாசு என்ன பண்ணோம்னா, உங்களோட நேராக மோத முடியலன்னா
இதை போல தான் சைட் சப்போர்ட்டிங்ஸ் எல்லாம் எடுத்து உங்களுக்கு விரோதமாக வருவான். ஸோ நாம் ரொம்ப ஆவிக்குரிய சிந்தையோடு ஜீவிக்க வேண்டிய நேரத்தில் நாம் இன்னைக்கு இருக்கிறோம். இப்போ இவன் என்ன பண்ணுறான், பிலேயாமை அழைத்து வரும்படி ஆள் அனுப்புகிறான். 8-9 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் அவர்களை நோக்கி, ராத்திரிக்கு இங்கே தங்கி போகிறாங்க அவங்க போன உடனே அவன் அவர்களை நோக்கி, ராத்திரிக்கு இங்கே தங்கியிருங்கள், கர்த்தர் எனக்கு சொல்லுகிறபடியே உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் என்றான். அப்படியே மோவாபின் பிரபுக்கள் பிலேயாமிடத்தில் தங்கினார்கள். தேவன் பிலேயாமிடத்தில் வந்து, உன்னிடத்தில் தங்கி இருக்கிற இந்த மனிதர் யார் என்றார். அப்போ இவன் என்ன சொன்னா, இவங்க வந்த மாதிரி கோல்டு சில பொருட்கள்லாம் கொண்டு வந்துட்டு பிலேயாம் கிட்ட கொடுக்குறாங்க. இதை போல இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கள் ஊர் வழியா போக போறாங்க, அதனால நீ வந்து எங்களுக்காக அந்த ஜனங்களை நீ சபிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக அவர்கள் நிறைய கிஃப்ட் கொண்டு வந்துருக்குறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு லேண்ட் வந்து நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி தரோம், உனக்கு வந்து ஒரு BMW A கிளாஸில் ஒரு கார் வாங்கி தரோம், உனக்கு நல்ல ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கி தரோம், நீங்கள் எங்களுக்காக இந்த ஜனத்தை சபிக்கணும், உனக்கு நல்ல ஒரு பீச் ஹவுஸில் நாங்கள் வந்து ஒரு வீடு கட்டி தரோம். இந்த மாதிரி பலவிதமான ஏராளமான குட்ஸ் கிஃப்ட். யாரை சபிக்கிறதுக்கு? உங்களே என்னைய சபிக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த விஷயம் வந்த உடனே ராத்திரியே தேவன் வந்து வாட்ச் பண்றார். யார் வந்துக்கிறான்னு கேட்கிற பாத்தீங்களா? தேவன் எவ்வளவு சென்சிபிளா இருக்காரு பாருங்க. சும்மா கிடையாதுங்க நம்முடைய தேவன். உனக்கு விரோதமா ஒருத்தன் குழி வெட்டலான்னா அவனுடைய ஈச்சன் எவ்வளவு வெட்ட தேவன் அறிந்திருக்கிறார். ஒருவேளை தேவனுடைய கிரியை உங்களுக்கு டிலே ஆகும், ஆனாலும் தேவன் ஒருபோதும் உங்களை கைவிடுகிறார் அல்ல. பாருங்க, அவங்ககிட்டே கேட்கிறாரு. என்ன சொல்றாருங்க? அந்த 9வது வசனத்தை வாசிங்க. ஸோ தேவன் எல்லாவற்றையும் வாட்ச் பண்றார். பார்த்தீங்களா? இன்னைக்கு நாம நினைக்கிறோம் நான் ஏதாவது தவறு பண்ணா யாருக்கும் தெரியாது. ஹல்லேலூயா. நாம் இன்னைக்கு சிசிடிவி கேமரா காலத்தில் இருக்கிறோம். இந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை விட வேற ஒரு சிசிடிவி கேமரா உன்னை ஃபுட்டேஜ் பண்ணிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம யாருமே தப்பிக்க முடியாது. அவர் நம்மிடத்தை நேசமா இருக்கிறார். நீங்கள் உங்களுடைய காரியங்களை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து அவருடைய இரக்கத்துக்காக நீங்கள் கெஞ்சும் போது உங்களுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வாதமாக்குகிறார். ஹல்லேலூயா. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, தேவன் தாமே அந்த மாதிரி கேட்ட உடனே அவன் சொல்றான், பிலேயாம் வந்துட்டு இந்த மாதிரி வந்து இந்த ஜனங்களை பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது, ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும், அப்பொழுது நான் அவர்களோடு யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னான் என்றான். 11வது வசனத்துல அது இருக்குது பாருங்க. 12வது வசனத்துல கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க. 12 வாசிங்க. நல்லா கவனிங்க. என்ன சொல்லிட்டாருங்க? நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம். ஹல்லேலூயா. சோ தேவனுடைய பர்ஃபெக்ட் வில்லானது பிலேயாமுக்கு வெளிப்பட்டாயிற்று. சரிங்களா? நீ அவர்களோட போக வேண்டாம், இந்த ஜனங்களை சபிக்க வேண்டாம், இவர்கள் என்னுடைய ஜனங்கள், இவர்கள் பிளஸட் பீப்புள். ஒருவேளை அவர் ஆள் தோற்றம் ஒரு மாதிரி நல்லா இல்லாமல் இருக்கலாம், அவன் ஒரு மாதிரி வந்து என்ன மாதிரி பரதேசியா இருக்கலாம், உங்களை மாதிரி ஒரு நல்ல ஒரு என்னன்னா ஒரு அப்படியே க்ளோயிங்கான ஃபேஸ் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீ மேலெல்லாம் பார்க்காத. ஹல்லேலூயா. அவங்களோடனா ஷெக்கினா குளோரி இருந்தது, இன்னைக்கு மனவாட்டிக்குள்ளவே ஷெக்கினா குளோரிக்குது. பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட் என்னதுங்க? பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் என்னதுங்க? ஆமா, 3வது திரைக்கு உள்ள இருந்ததான ஷெக்கினா குளோரி தான் இன்னைக்கு பிரைடுக்குள்ள இருக்குது. ஹல்லேலூயா. சொல்லிட்டாருங்க. சோ தேவனுடைய பரிபூர்ண சித்தமானது பிலேயாமுக்கு ரிவீல்ட் ஆயிடுச்சு. இப்போ ஆக்சுவலா இவர் என்ன பண்ணுங்க, கர்த்தர் சொன்னார்னா அதுக்கு மேல வேறு காரியமே கிடையாதுங்க. ஹல்லேலூயா. இப்போதான் பிரச்சனையே ஆரம்பிக்குதுங்க. பாருங்க, அவன் மிக சரியாக தேவனை அவன் அணுகினான். தேவன் அவனுடைய எல்லாவற்றையும் அறிந்திருந்தார். இப்போது தேவனுடைய பரிபூர்ண சித்தமானது இந்த பிலேயாமுக்கு வெளிப்பட்டாயிடுச்சு. உடனே வெளியே வந்துருக்கிறான். இது போல ஒரு 2 பேர் வந்துக்கிறாங்க. அவங்ககிட்ட சொல்றான்,
நான் பேசிட்டேன்ப்பா, எங்கள் ஆண்டவர்கிட்ட பேசிட்டேன், அவர் என்ன பண்ணிட்டாரு, உங்களோட போகக்கூடாதுன்ட்டாரு, இந்த ஜனங்களை சபிக்கக்கூடாதுன்ட்டாரு, தயவு செய்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிடுங்க, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் அவர்களை சபிக்க மாட்டேன், அவர்கள் இவ்விதமாக தான் கடந்து போவாங்க அப்படின்னு சொல்லிட்டான். என்னாகும் 22ல் ஒரு வசனம் இருக்குது. இப்போ அவங்க போயிட்டாங்க. எங்கே போயிட்டாங்கன்னா அந்த பாலாக்கிட்ட போயிட்டாங்க. பாலாக்கிட்ட போயிட்டு விஷயத்த சொல்கிறாங்க. விஷயத்தை சொன்னதுக்கு அப்புறமா ரெஃப்யூஸ் பண்ணிட்டான்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா 12வது வசனமா 16 வாசிங்க. அவர்கள் பீலையாமிடத்தில் போய் அவனை நோக்கி சிப்போரின் பாத்தீங்களா? இப்ப என்ன நடக்குதுன்னா தமிழ்ல அந்த வசனம் இல்ல, that said the Balak. புரியுதுங்களா? ஆக்சுவலா இவன் கையில என்ன இருக்குது, that said the Lord இருக்குது. இப்போ இவன் என்ன பண்றான்னா that said the Balak. இப்போ முன்ன விட அதிக கனவான்களை அனுப்புறான். முன்ன சாதாரண ஆள் அனுப்பிச்சிருந்தான். இப்போ யார் வரான்னா சச்சின் டெண்டுல்கர் வராரு, அமிதாப் பச்சன் வராரு, ஷாருக் கான் வராரு, பெரிய பெரிய பாலிவுட் ஸ்டார்ஸ் வராங்க. அல்லேலூயா. பெரிய பெரிய கிரிக்கெட்டர்ஸ் வராங்க. தோனி வராரு. வந்துட்டு எங்க கிங் வந்து உங்களை கூப்பிடுறாரு. புரியுதுங்களா? வேதம் சொல்லிட்டு அவன் முன்னை விட அதிக கனவான்களை அனுப்புனான். அவங்க என்னவோட வராங்கன்னா பாலாக் சொல்லுகிறதாவது. அல்லேலூயா. பாலாக் சொல்லுகிறதாவது முன்னிலும் அதிகமான கனவான்களை அனுப்பி thus saith the Lord, thus saith the Balak, பாலாமை மோவாபின் மீது. அப்போ வந்து அவங்க வராங்க, பெரிய ஆள் வராங்க, ஒரு பெரிய கேங் வராங்க. என்ன சொல்றதுன்னா முன்னவிடும் கனவான்களான பிரபுக்களை அனுப்பினான். பெரிய பெரிய ஆட்கள் வராங்க. அமித்ஷா ஜி வராரு. இவங்கெல்லாம் வந்துட்டு அவங்க கிட்ட பேசுறாங்க. இன்னும் நம்ம தலைவர் என்ன சொல்றாரு, நீங்க இவ்வளோ இது பண்றீங்க, ஒண்ணுமே இல்லை, உங்களுக்கு எல்லாமே நாங்கள் வந்து செஞ்சிடறோம் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு நீங்க மோவாபின் மேல உங்களுக்கு நாங்க பெரிய ப்ரமோஷன் கொடுக்குறோம், உங்களை நாங்கள் அங்கீகரிக்கிறோம், நீங்க எங்களுக்காக இந்த வேலை செய்யுங்க, நீங்க எந்த ஊருக்கு போனாலும் உங்களுக்கு வீசா தேவையில்லை, நாங்கள் உங்களுக்கு வந்து அதை ஃப்ரீ பண்ணி விடுறோம், உங்களுக்கு ஏர்லைன்ஸில் எந்த ஏர்லைன்ஸ்லேயும் நாங்கள் டிக்கெட் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம், நீங்கள் எந்த ஸ்போர்ட்ஸ் போனாலும் ஃப்ரீயாக போய் பார்த்துக்கலாம், எங்களுக்காக இது ஒன்று மட்டும் நீங்கள் செய்யுங்க. அல்லேலூயா. அவனை கனப்படுத்துவதற்காக அனுப்புகிறார்கள். அவங்க வந்து சொல்கிறாங்க, நீங்கள் மாத்திரம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபித்தீர்கள் என்றால் யூ பிகேம் a கிரேட் செலிபிரிட்டி இன் மோவாப். மோவாபில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டியாக, ஜனங்கள் உங்களை கொண்டாடக்கூடிய நபராக நாங்கள் உங்களை வைப்போம். பார்த்தீங்களா? இன்னைக்கு இப்படிதான். இதுதான் பீலையாமின் போதகம். இன்னும் நிறைய விஷயம் இருக்குதுங்க. தேவனுடைய வார்த்தை ஒன்று சொன்னதுக்கு பிறகு, அல்லேலூயா, பாருங்க என்ன ஆகமத்தில் நடக்குதுங்க. யாத்திரையில நடக்கிற விஷயத்த எத்தனை ஆயிரம் வருஷம் ஆச்சுங்க. இயேசு கிறிஸ்துக்கு முன்னால 1500 வருஷம் மோசே வாழ்ந்தது. எவ்வளோ வருஷங்க? 1500 இயர்ஸ். அதுக்கப்புறம் ஜீசஸ்லேருந்து இப்போ எவ்வளோ வருஷங்க? அதுலேருந்து இயேசுலேருந்து 2000 வருஷம் ஆச்சுங்க. கிட்டத்தட்ட 4000 வருஷமாக, இந்த 4000 வருஷங்களுக்கு 1500 வருஷங்களுக்கு பிறகு வெளிப்படுத்தல எழுதப்பட்டுக்குது. இன்னைக்கு 3500 வருஷங்கள் கழிச்சு இன்னும் இந்த பீலையாமின் போதகம் உலகத்தில் இருக்குது. became a great celebrity, பெரிய ஃபேமஸான நபர், ஸ்டார் ப்ரீச்சர். நம்மலாம் போனால் மேடையிலே நம்மளை உள்ளவே என்ட்ரன்ஸே சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா என்ன இருக்குது அவங்க கிட்ட? thus saith the Balak. பாலா குறைக்கிறதாவது. அல்லேலூயா. ஆமாங்க. பாருங்க, உனக்கு மிகப்பெரிய ரெப்புடேஷன், புகழ் கிடைக்கும். நீ நினைத்து எதை நினைக்கிறோம், நீ எங்க ஊர்ல வந்தா செய்யலாம். ஆனா நீ எங்களுடைய ராஜா என்ன சொல்றாரோ அதை மாத்திரம் நீ கேளு. அல்லேலூயா. உன்னை நாங்க பெரிய ஆளா வைப்போம். இது எல்லாம் கேட்கும்போது அவன் இருதயமானது
முதல்ல நான் வரமாட்டேன் திரும்பி போன்னு சொன்ன அந்த பாலாக் அந்த பீலையாமின் இருதயம் இந்த எல்லாவற்றையும் பார்க்கும்போது அவனுடைய இருதயம் திரும்பி அவன் என்ன பண்ணான் தெரியுங்களா? ரெண்டாவது விசையா நான் போயிட்டு திரும்பவும் கேட்குறேன். ஃபர்ஸ்ட் டைமே தேவனுடைய பரிபூர்ண சித்தமானது விளங்கிருச்சு, அவனுக்கு வெளிப்பட்டாயிருச்சு. போகாத, சபிக்காத, அவளை நான் தான் கானானுக்கு போய் கொண்டிருக்கிறேன், நான் தான் அவங்களுக்கு முன்ன தூதனாகிறேன், நான் தான் அந்த பில்லர் ஆஃப் ஃபயர், நான் தான் அந்த கண்மலை, நான் தான் அந்த அப்பம், அல்லேலூயா, நான் தான் அந்த ஆசாரிப்பு கூடாரம், நான் தான் அந்த மன்னா, நான் தான் அங்கே மகாபிரதான ஆசாரியன், நான் தான் மேகஸ்தம்பம், நான் தான் அக்னி ஸ்தம்பம், அந்த மார்பதகத்தில் இருக்கிற அந்த பிரஸ்ட் பிளேட் நான் தான், ஊரிம் தும்மியும் நான் தான், அங்க எல்லாமே நான் தான், அதனால நீ போகாதன்னாருங்க. சரி போக மாட்டேன்ட்டான். ஆனா இப்ப இதெல்லாம் பார்க்குறான், பெரிய ஆள் ஆகுறான். டெண்டுல்கர் வந்து கை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து பெரிய கார் கம்பெனிலேருந்து வந்து இதுதான் எங்களோட லேட்டஸ்ட் மாடல் காரு, ரொம்ப ரொம்ப ரேட்டு கம்மி தான், 9 கோடி 10 கோடி ரூபா தான் ரோல்ஸ் ராய்ஸ், நீங்கள் சும்மா வச்சுங்க. இப்படியெல்லாம் கொடுத்த உடனே பீலையாமுடைய இருதயம் சாயுது. தேவன் ஏற்கனவே சொன்ன காரியத்தை மீண்டுமாக அவரை சொல்றதுக்கு போறான். புரியுதுங்களா? முடியாதுன்னு சொல்லிட்டாருங்க. அவன் தான் சொல்றான், மனம் மாற ஒரு மாந்திரம் அல்ல. தான் சொன்னதை ஐயோ நான் தப்பா சொல்றேன் ரிவர்ஸ் பண்ணி பார்க்கறதுக்கு அவர் உங்களை என்ன போல மனுபுத்திரன் அல்ல. அல்லேலூயா. இஸ் a God of universe, the God of omniscient, சர்வ ஞானி அவர். அல்லேலூயா. அவர் ஒரு தடவை சொன்னார்னா அது அவள் தான் முடிஞ்சது. அவர் சொன்னார்னா அது முடிவு பெற்ற கிரியை. என்ன சொல்றாருங்க? விசுவாசம் என்பது நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கும் போது அது முடிவு பெற்ற கிரியை. ராப்சருக்கு ராப்சரை பத்தி கேட்டேன், நான் ராப்சருக்கு போவேன்னு விசுவாசிக்கிறேன், இது முடிவு பெற்ற கிரியை. நான் ராப்சருக்கு போயிட்டேன் ஏற்கனவே, அந்த ப்ராசஸ்ல நான் போக மட்டுமாக அவருடைய கிருபை என்னோடு இருக்குது. அந்த அந்த வசனத்தை வாசிப்புங்க. மீறக்கூடாது, அங்கதாங்க பிரச்சனை. ஆகிலும் மீறக்கூடாதுன்னா மீறக்கூடாது, அதுல தேவன் இல்லைன்னா இல்லதான், அது மனித கொள்கைன்னா கொள்கை தான். ஆகிலும் பாத்தீங்களா? நேத்தாங்க ஒன்று சொன்னாரு, நம்ம சொல்றாருங்க ஆம்னி சைன்ட்னா தேவன். நம்ம ஒரு மொபைல் வச்சிருக்கிறோங்க, இந்த மொபைல் பார்த்தோம்னா யூடியூபே எடுத்தீங்கன்னா அது ஆப்டிமைஸ் ஆகிட்டே இருக்குது. நாள் ஆக 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 ஏதோ அப்ளிகேஷன் நிறைய அதெல்லாம் கிளிப்பிங்ஸ் டூல்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. கூகுளும் அப்படிதான் இருக்குது. ஒவ்வொரு நாளைக்கு என்ன ஆகுதுங்க, அது மாடிஃபை ஆகிட்டே வருதுங்க, நம்ம ஆப்டிமைஸ் பண்ணினே இருக்கிறோம். ஆனால் தேவன் அப்டேட் கரெக்ட் அப்டேட் ஆகிட்டே இருக்கிறோம். அது வந்து ஆப்டிமைஸ்ன்றது அவங்க வேர்டு அது. ஆமாம், அப்டேட் ஆகிட்டே இருக்கிறோம், அப்கிரேடு அப்டேட் எல்லாமே ஆகிட்டே இருக்கிறோம். ஆனா தேவன் ஒருபோது அப்டேட் ஆகவே முடியாது. அல்லேலூயா. அவர் அப்டேட் ஆனார்னா அவர் தேவனே இல்லை. இன்னும் 10,000 வருஷம் ஆனாலும் கூட தேவன் சர்வ ஞானி அப்டேட் ஆக முடியாது. நான் அப்டேட் ஆவேன், நீங்க அப்டேட் ஆவீங்க. நான் தொடக்கத்தில் நல்லா பாடாம இருந்தேங்க, இப்போ ஏதோ கேட்குற மாதிரி பாடுறேன். எனக்கு தொடக்கத்தில் பிரசங்கமே பண்ண தெரியாது, இப்போ ஏதோ ஒரு அளவுக்கு பண்றேன். இப்படி நீங்க நானும் ஒவ்வொரு நாளும் வளருவோம். எனக்கு அவ்வளோ புரிந்து கொள்ளுதல் இல்லைங்க, இப்போ நான் ஓரளவுக்கு புரிந்துக்கிறேன். நாம டே பை டே நாம் வளருவோம். ஆனால் அவர் அப்படி கிடையாதுங்க. இன்னும் 1000 கோடி வருஷங்கள் உலகம் இருந்தாலும் தேவன் வளரவே முடியாது. ஏன்னா அவர் ஆல்ரெடி பூரணராக இருக்கிறார், அவர் முழுமையானவர். தேவன் உன்னை மறக்கவும் முடியாது. ஐயோ நான் இதை மறந்துட்டேன் நம்ம தேடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தேவன் கிடையாதுங்க. அவர் சகலமும் அறிந்த சர்வ ஞானி. நாம சொல்றோம், ஐயோ இல்லை பிரதர் நேற்று நான் சொன்னேன்
வர சொல்லி எனக்கு இன்னொரு ப்ரோக்ராம் வந்துருச்சு, நாளைக்கு அது நாளைக்கு காலையில் இல்லை மதியானம், இப்படி நம்ம மாற்றுவோம். ஆனால் தேவன் அப்படி இல்லை. அவர் சொன்னார்னா சொன்னார் தான். அந்த என்னைக்கு ராப்சரை வச்சிருக்காரோ அந்த ஒரு வினாடி கூட மாறாது. ப்ராப்பராக அந்த டைம்ல தான் நடக்கும். அல்லேலூயா. 70 வருஷம் இந்த ஜனம் அடிமையா இருப்பேன்னு சொன்னாருங்க. கரெக்டாக 68வது வருஷத்தில் டேனியலுக்கு ரிவீல் ஆயிடுச்சுங்க. அவர் 2 வருஷம் உபவாசத்தில் இருட்டுடித்து கொண்டு ஜபத்தில் இருக்கிறான். கரெக்டாக 70வது வருஷத்தில் அங்கே ஒரு ராஜா வந்து அவங்களுக்கு தாமே அந்த ஆணையை கொடுக்குறான். டிகிரி ரிலீஸ் ஆகுது, சர்க்குலர் ரிலீஸ் ஆகுது, யூ மே கோ. பாபிலோன்ல இருக்கும்போது. அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் தேவன் அப்படிதான் செய்யறார். இன்னைக்கு வரைக்கும் தேவன் அந்த விதமா தான் செய்யறாருங்க. தீர்க்கதரிசி சொன்ன ஒவ்வொரு காரியம் மிக பரிபூர்ணமா நடந்திருக்குது. ஒன்று கூட மிஸ் ஆனதே இல்லை. மிக துல்லியமாக நடக்குது. அல்லேலூயா. அவர் 1933 பார்த்துதானே அந்த 7 ப்ராபசிகளுமே மிக துல்லியமானது. 7வது ப்ராபசியை பார்க்கும்போது நாம் இருக்க மாட்டோம். நாம் அப்படி இருந்தோம்னா ரொம்ப பெரிய போராட்டத்தில் தான் நம்ம இருப்போம். அவர் திரும்பி பார்க்குறாரு, வெறுமனே சாம்பலும் புகையும், ஒரு அப்படியே என்னது அவ்வளோ பிளாஸ்டிக்லாம் எரிஞ்சு பயங்கர ஸ்மெல்லாக வருது, கருகின ஸ்மெல் வருது. அல்லேலூயா. ஆமாங்க. ஸோ இப்போ இவன் என்ன சொல்றான்னா, நான் தேவன், அவன் வெள்ளையை கொடுத்தாலும் பொண்ணை கொடுத்தாலும், அதாவது ரொம்ப உடனே போய் செய்யக்கூடாது இல்லைங்களா. ஒரு பேர் என்ன வரும் பாருப்பா, கொடுத்தவொடனே போய் மயங்கிட்டான்ப்பா அப்படின்னு இவங்கெல்லாம் நினைக்க கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் போஸ்ட்பான் பண்றாரு அவரு. அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், ஆனாலும் இன்னைக்கு நைட் நீங்க இங்க தங்கிருங்க, நான் திரும்பி போய் ஜெபம் பண்றேன், ஏதாச்சும் சொல்றாரா, வேற ஏதாவது வெளிப்பாடு கிடைக்குதா பார்ப்போம் அப்படின்னு சொன்ன உடனே கர்த்தர் என்ன சொல்றாரு, அடுத்த வசனத்தை வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். அந்த இப்போ திருப்பி கேட்கும்போது கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் போவான்னுட்டாருங்க. இப்போ திருப்பி கேட்கும்போது என்ன சொல்றாருன்னா, அந்த மனிதன் உன் இடத்துல வந்து கூப்பிட்டா நீ போ, ஆனா என்ன பண்ண நான் சொல்றத மட்டும் நீ சொல்லு. இப்ப இங்கதான் தீர்க்கதரிசி இந்த அருமையான பொருளை அவர் அணுகுகிறார். இப்ப தீர்க்கதரிசி சொல்றாருங்க, ஒரு மேற்கோளை வாசிக்கிறேன். இதை வாசிக்கும் ஒருவனுக்கு தேவன் தம்முடைய வார்த்தை குறித்த சிந்தனை நின்று மாறுவார் என்ற எண்ணத்தை உங்களுக்கு உண்டாக்குகிறது. ஃபர்ஸ்ட் போவானாரு, இப்ப போன்னு சொல்றாரு. தேவன் தம்முடைய வார்த்தை குறித்த சிந்தனையிலிருந்து மாறுவார் என்ற அந்த சிந்தனையை உங்களுக்கு உண்டாக்குகிறது. முதலில் ஒன்றை கூறிவிட்டு பின்பு வேறொன்றை கூறுவது. இப்ப தீர்க்கதரிசி சொல்கிறார், நீ அவர்களோடு போக வேண்டாம், நான் ஆசீர்வாதம் பண்ணினதை சபிக்க வேண்டாம் என்று கர்த்தர் கூறினார். அதுதான் ஒரிஜினல் வேர்டு, அதுதான் மூல வார்த்தை, அதுதான் தேவனுடைய பர்ஃபெக்ட் வில். அதுவே அவருடைய தேவனுடைய நோக்கம், பர்பஸ், அதுதான் அவருடைய குறிக்கோள். அதற்கு மாறாக தன் சிந்தையை அவர் மாற்றுவதில்லை. யார் என்ன சொன்னாலும் சரி, அவர் அதில நிலைத்திருக்கிறார். அல்லேலூயா. சோ தேவன் எப்போதுமே தம்முடைய திட்டத்தை மாற்றுவது கிடையாது. தேவன் தம்முடைய வார்த்தையை மாற்றுவது கிடையாது. தேவன் தம்முடைய முறைமைகளை அவர் மாற்றுவது கிடையாது. தேவன் தம்முடைய பிரமாணத்தை மாற்றுவது கிடையாது. தேவன் தம்முடைய தீர்மானத்தை மாற்றுவது கிடையாது. தேவன் தம்முடைய பாணியை மாற்றுவது கிடையாது. தேவன் தம்முடைய சுபாவத்தை மாற்றுவது கிடையாது. தேவன் தம்முடைய சிந்தையை மாற்றுவது கிடையாது. தேவன் தம்முடைய சித்தத்தை மாற்றுவது கிடையாது. தேவன் தம்முடைய செயல்களை மாற்றுவது கிடையாது. அவர் ஆதியில என்ன செஞ்சாரோ அதே தான் கடைசி வரைக்கும் செய்வார். உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே மனிதனுடைய பாவத்துக்காக அவர் தம்முடைய சிந்தையில ஒரு ஆட்டை தான் அடித்தார். ஆதாம் விழுந்த போது அவர் போய் ஒரு மானையோ முயலையோ எடுக்கல, திரும்ப ஒரு ஆட்டை தான் எடுத்தார். காயன் அநேக பலிகளை கொண்டு வந்தான். ஆபேல் ஆட்டை கொண்டு வரும்போது அதைத்தான் அவர் அங்கீகரித்தார். அவர் மோசேக்கு பிரமாணத்திலே ஆட்டை தான் கொடுத்தார். இயேசு மனிதர்களை பூமியில மீட்கும் போது அவர் பூமியில உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டியாக வந்தார். அவர் வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தில் அந்த புஸ்தகத்தை வாங்கும் போது
அந்த புஸ்தகத்தை எடுக்கும்போது அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா தான் போனாருங்க. இன்னைக்கு மணவாட்டினுடைய ஹஸ்பண்ட் யாருன்னா த லேம்ப், ஆட்டுக்குட்டியானவர். ஏன்னா அவர் தான் இனத்தான் மீட்பர். புரியுதுங்களா? அவர் தம்முடைய சிந்தையை மாற்றுவதே கிடையாது. நாம தான் மாறுறோம். இன்னைக்கு ஒரு சிந்தை, நாளைக்கு ஒரு சிந்தை, நாளை மறுநாள் ஒரு சிந்தை, இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு, அப்புறம் ஒரு பேச்சு, இப்புறம் ஒரு பேச்சு, அப்படி ஒரு நிலைமை, இப்படி ஒரு நிலைமை, அங்கே ஒரு வேஷம், இங்கே ஒரு வேஷம். தயவு செஞ்சு நான் என்னதான் சொல்லுங்கிறேங்க, நாம் இப்படி தான் மாறிக்கிட்டே இருக்கிறோங்க. நேற்று ஒன்று சொல்லுவோம், போதே நான் தரேன், இப்படி கேட்டா தரலாமா, வானவா வான நம்மளே வச்சுக்கலாமே, உள்ளுக்குள்ளே மைண்ட் மாறினே இருக்கும். ஆனால் தேவன் அப்படி கிடையாது. ராப்சர் நீதானா, நீங்க இல்லைன்னா ராப்சரே இருக்காது. அவ்வளவு துல்லியமா தேவன் ஒரு காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சோ பாத்தீங்கன்னா தேவன் இந்த காரியங்கள் எதையுமே மாற்றுவது கிடையாது. தேவன் ஒரு விஷயம் ஒன்று சொன்னார்னா அது முடிந்து போன கிரியா இருக்குது. அவர் ஒன்றை சொல்லிய பிறகு அவரிடத்திலிருந்து நீ வேறு ஒன்றை இழுத்து வேறொன்றை அவர் செய்யும்படி முயற்சிக்கவே கூடாது. அவர் சொன்ன அதை மட்டும்தான் செய்வாருங்க அவர். அல்லேலூயா. சோ இப்போ இந்த பீலேயாம் என்ன பண்றான்னா, இது எல்லாவற்றையும் கடந்து தேவனுடைய சித்தத்தை, அவருடைய சிந்தையை எல்லாவற்றையும் அவன் அறிந்திருந்தும் கூட அவனுக்கு ஏற்பட்டதான அதிகமான புகழ், அவனுக்கு கொடுக்கப்பட்டதான அதிகமான பணம், இதனால உடனடியா அவன் தன்னை மாற்றிக்கொண்டான். வேதம் சொல்றது, நான் கர்த்தர், நான் மாறாதவன். திருடன் சொல்றார், ரோடு மாறும், காலம் மாறும், நிறம் மாறும், எல்லாமே மாறும், கர்த்தரோ மாறாதவர். அல்லேலூயா. இப்போ I will try to go back to God again and see if I could get a chance to go to curse them. நாம் மீண்டுமாக அந்த ஜனங்கள தேவனிடத்தில் போய் ஏதாச்சும் அந்த ஜனங்களை சவிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்குதா, வேற ஏதாச்சும் வழி கிடைக்குதா, வேற ஏதாச்சும் லூப் போல் கிடைக்குதா, குறுக்கு வழி கிடைக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்காக இவன் போனான். திருடன் சொல்கிறார், பீலேயாம் தனது மகத்தான களியாட்டங்களுடன் இரண்டாம் விசை தேவனுடன் சேர்ந்த போது அவனுடைய மனசாட்சி ஏற்கனவே மந்தப்பட்டு மரித்து போயிருந்தது. புரியுதுங்களா? அவருடைய மனசாட்சி ஏங்க மனசாட்சி, அதனால தான் சொல்றாருங்க, இன்னைக்கு நியாயப்பிரமாணம் உங்களுக்கு உள்ள இருக்குது. சினிமா பார்க்காத, நான் பார்த்தா தான் சொல்லுவேன். ஆனா நீ பார்க்கும்போது உன் மனசாட்சி சொல்லும் நீ செய்யறது தப்பு. சொல்லுமா சொல்லாதா? நீ உண்மையிலே கிறிஸ்தவன் ஆயது தேவனுடைய வார்த்தை கேட்டா உனக்கு சொல்லும். நீ ஸ்மோக் பண்ணும்போது தேவனுடைய வார்த்தை சொன்னோம் இது தப்பு, இதை செய்யாத. நீ தவறான கெட்ட வார்த்தை பேசும்போது தேவனுடைய வார்த்தை உனக்கு சொல்லும் நீ இதை செய்யாத. நீ தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமா நீ உடுத்தும் போது தேவன் உன் இருதயத்துல நிச்சயமா பேசுவார். பேசாமலாம் இருக்க மாட்டாருங்க. அவர் உணர்வுகளோடு இடைப்படுகிற தேவன். அல்லேலூயா. இன்னைக்கும் தேவனால அதை செய்ய முடியும். நான் தவறு செய்வேங்க, ஆனா தேவனுடைய சத்தத்தை கேட்கும் போது என்னால நிக்கவே முடியும். அலறி அச்சுன்னு ஓடி வந்து அவர் சமூகத்துல வந்து, ஆண்டவரே என் மேல இரக்கமாயிரும். இதுதான் நமக்கு தெரிஞ்ச வழி. அல்லேலூயா. ஆனா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவனுடைய இருதயம், அவனே தேவன் தாமே அவனுடைய இருதயத்துல உள்ளாக இருந்தது. நியாயப்பிரமாணம் மோசையிடத்துல தாங்க கொடுத்தாரு, உன் சகோதரனை கொலை செய்யாது இருப்பாயாக. ஆனா காயன் ஆபேலை கொன்ற போது அவனுடைய முகம் மாறிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே அந்த நியாயப்பிரமாணம் அவனுக்கு உள்ளதான் வச்சிருந்தார். எல்லா மனிதருக்குள்ள நியாயப்பிரமாணம் இருக்குது. அதுதான் நாம இன்னைக்கு மனசாட்சின்னு சொல்றோம். பொய் சொன்னா இருதயம் குற்றப்படுமா? ஆமா. மனைவிய நீ அடிச்சினா தேவனுடைய வார்த்தை, அது ரொம்ப தவறான காரியம். உன் இருதயத்தை தேவன் குற்றப்படுத்துவா, நீ உன்னை சரி செஞ்சு கொள்ளணும். சந்தேகப்படுதல், இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் உடைந்து போகுது, சந்தேகப்படுது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மேல சந்தேகப்படுத்தும், ஒய்ஃப் ஹஸ்பண்ட் மேல சந்தேகப்படுத்தும். ஒரு விசுவாசி சந்தேகமே பட மாட்டான். ஒரு விசுவாச புருஷன், ஒரு விசுவாச மனைவி தன் புருஷன் மேலேயோ புருஷன் மனைவி மேலேயோ சந்தேகப்பட மாட்டான். அப்படி சந்தேகப்படுறாங்கன்னா அவங்களுடைய விசுவாசத்துல தான் தவறு இருக்குது. அல்லேலூயா. உண்மை, இது உண்மை. ஏன்னா அவன் யாரு? விசுவாசி, எ பிலீவர். இன்னைக்கு சந்தேகங்கள் தான் நிறைய குடும்பங்களை ரெண்டு ஆக்குது. ஏன்?
உன் புருஷன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன் உன் மனைவி மேல உனக்கு நம்பிக்கை இல்லை? ஏன் உனக்கு நம்பிக்கை இல்லை? தேவனுடைய வார்த்தையில உனக்கு உறுதி இல்லை. உனக்கு உறுதி இருந்ததுன்னு வச்சுங்க, அப்படி ஒரு காரியத்தை நீங்க செய்ய மாட்டீங்க. இனி உலகத்துல இருக்கிற மிக மோசமான பேய் சந்தேகம். எத்தனை குடும்பம் போய் பாருங்க, கோர்ட்ல நிக்குது. ஏன்? சந்தேகம். அம்மா வீட்டுல பேசினா சந்தேகம், சித்தப்பா பையன் கூட பேசினா சந்தேகம். ஆமா, பெண்ணுக்கும் தனக்கு ஒரு எல்லை இருக்குது, அந்த எல்லையை தாண்டி அவளும் பேசக்கூடாது. புருஷனுக்கும் ஒரு எல்லை இருக்குது, அந்த எல்லையை தாண்டி பேசக்கூடாது. சில பேர் என்ன பண்ணா, தான் மனைவி கூட பேச மாட்டாங்க, மற்ற பெண்களோட பேச விரும்புவாங்க. இதெல்லாம் நல்ல ஆவியே இல்லை. அல்லேலூயா. நாம் கிறிஸ்தவர்கள், நாம் எப்பொழுதுமே ஒழுக்க ரீதியா நடக்க வேண்டும். தேவன் ஒழுங்குக்கு பின்னால ஒரு மனிதனை சந்திக்கிறார். நீ சரியா இருக்கும் போதுதான் தேவன் உன்னை உபயோகப்படுத்துவார். நீ உன்னுடைய மனம் போன போக்குல இருக்கும்போது தேவன் அது எந்த ஒரு நபரை பாருங்க, தேவனுடைய தீர்க்கதரிசிக்கு முழுமையா கீழ்ப்படியில சவுல். அல்லேலூயா. தேவன் அப்படியெல்லாம் விடவே மாட்டாருங்க. அது சவுலா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், தேவன் எப்போதுமே அவர் இரக்கம் செய்வார். பாருங்க, வேதம் சொல்லுது, அவர் இரக்கத்திலே சுத்த கண்ணன், அவர் இரக்கத்திலே தயை பெருத்தவர். அவரை போல யாருமே இரக்கம் செய்ய முடியாது. ஆனாலும் அவர் இரக்கம் செஞ்சாலும் அவருடைய அந்த வழிமுறைகளை நாம் எப்போதுமே கனத்தோடு காக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அதனால கல்யாணம் ஆனவங்களும் சரி, கல்யாணம் ஆவதுக்காக காத்து கொண்டு இருக்கிற வாலிப பிள்ளைகளும் சரி, இந்த சந்தேகன்ற காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில எப்போதும் கொண்டிருக்காதீங்க. அது உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே உங்களுக்கு சமாதான குலைச்சலை தான் கொண்டு வரும். உனக்கு சந்தேகம் மாதிரி எண்ணங்கள் இருக்கும் என்றால் முதல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஏன் உன் புருஷன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? உன் மனைவி மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அதுக்கப்புறம் எப்படி நாம ஒரு கிறிஸ்தவன் நம்மளால சொல்லிக்கொள்ள முடியும்? அல்லேலூயா. ஆமாங்க, எல்லாமே விசுவாசம் தான். அல்லேலூயா. பாருங்க, அவன் அபிமெலேக்கு தூக்கின்னு போயிட்டாங்க சாரால. தேவன் காத்தாரா? ஆபிரகாமுக்காக சாரால காத்தாருங்க. ஏன் உன் மனைவியை காக்க மாட்டாரா? இங்க எந்த அபிமெலேக்கும் சுத்தி இல்ல உலகத்துல. சோ உன்னுடைய இருதயத்தை வார்த்தைக்கு நேராக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த விதமான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை தான் நம்மை தேவனிடத்துல நம்மை சேர்க்கும். பாருங்க, அப்ப அவனுடைய இருதயம் என்ன ஆயிடுச்சுன்னா, பிலேயாம் தன்னுடைய மகத்தான களியாட்டங்களுடன் 2ஆம் விசை தேவனை சேர்ந்த போது அவருடைய மனசாட்சி ஏற்கனவே மந்தப்பட்டு மறைத்து போயிருந்துதான். தான் செய்து தவறு என்ற உணர்வே இல்லாம போயிட்டு இருந்தான். அல்லேலூயா. ஒரு விசுவாசி எப்போதும் அந்த ஸ்டேஜுக்கு போகவே கூடாது. தவறு என்று பரிசுத்த ஆவியானவர் இருதயத்தை தட்டும் பொழுது அங்கேயே சரண்டர் ஆயிட்டினா, யூ ஆர் த ரொம்ப ஒரு நல்ல கிறிஸ்தவனா நீ இருக்கிற. அவன் எல்லாருமே தவறு செய்யறான், யாரும் தவறு செய்யாத ஆளுங்களே இல்லைங்க. அல்லேலூயா. சோ பாத்தீங்கன்னா, இப்ப திருவள்ளுவர் சொல்கிறார், தேவன் அவனை போக விட்டார். தேவன் தம்முடைய சிந்தையை மாற்றிக்கொள்ளவில்லை, ஆனால் தம்முடைய அனுமதிக்கும் சித்தத்தில் பெர்மிசிபிள். அல்லேலூயா. பாருங்க, தேவன் உன்னை போக விடுவாருங்க, ஆனா அவர் சித்தம் எதுவோ அதான் நிலையில் இருக்கும். கடைசியில் போய் சபிச்சானா, யாரை சபிக்க போனானோ அவன் ஆசீர்வதிக்கிறான். பாருங்க, கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரம் வாசிப்பாங்க 25, 26. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை இவருக்கு கொடுத்த பேர்பட்ட ஒரு ஆசீர்வாதம். இன்னைக்கு உங்களை யாருன்னா சபிக்க வந்தாங்கன்னா வாயே மாத்துவார் அவரு. தேவன் அவிதமா கிரியை செய்வார். அவனை போவானுங்க, அவன் போகும்படி ஆண்டவரை அவன் தொந்தரவு செய்த போது அவன் அனுப்பிட்டார். சொல்றார், தேவன் அவருடைய பர்மிசிவ் வில் அவனுக்கு கொடுத்தார். அவனுக்கு உத்தரவு, அவருடைய அனுமதிக்கு சித்தத்தில் உத்தரவு கொடுத்தார். பிலேயாம் தன் காரியம் கிரியைக்கு வரவில்லை என்று துரிதமாக கண்டு கொண்டானா. அமிச்சிட்டாரு, இவன் போய் சபிக்கலான்னு நினைச்சான். திருவேதி சொல்றார், அவனுடைய காரியம் கிரியைக்கு வரல. அவன் எதுக்கு போனானோ அது கிரியைக்கு வரல என்று ரொம்ப துரிதமா கண்டு கொண்டானான். அல்லேலூயா. சோ பாருங்க, ஏன் அவன் போனான்னா, அவன் ஒருவேளை அந்த அவர்களோட போலன்னா அவன் ஒரு பெரிய ஆளா இருந்திருக்க முடியாது, சாதாரண ஆளா இருந்திருப்பான். இன்னைக்கு இதனால தான் எல்லாம் ஸ்தாபனங்களுக்கு போயிடுறாங்க. என்னப்பா இவனுங்க கூட உக்காந்து இந்த முகங்களை பார்த்துக்கின்னு
இவ்வளோ ஒரு வெக்கையில் வந்து பாருங்க, நம்ம சர்ச்சு ஃபுல்லாக சென்ட்ரலைஸ்டு ஏசி. இன்னைக்கு நிறைய மக்களுடைய உணர்வுகள் இப்படி தான் இருக்குது, புரியுதுங்களா? ஆனால் நீ தேவனுடைய வார்த்தைக்காக நிற்கும் பொழுது திருக்கதரிசி சொல்றார், நீ உனக்காக நிற்க வேண்டிய ஒரு தருணம் உனக்கு வரும். நோவா தனியாக தான் நின்னாங்க, முழு உலகமே நோவாவை கேலி செஞ்சது, அவன் தேவனுடைய வார்த்தைக்காக நின்னான். அல்லேலூயா. ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் அப்படிதான் நின்னாங்க. இன்னைக்கு உலகம் முழுவதும் மரியாள் 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 வணக்கம் பண்றாங்க. மரியாள் ஒரு தரங்கட்ட ஸ்திரீ என்று எல்லாரும் கேலி செஞ்சாங்க. அவளுக்கு மட்டும்தான் தெரியும் தன்னுடைய வயிற்றில் வருகிறது சூப்பர் நேச்சுரல் ஒண்ணுன்னு. அவளுக்கு தூதன் கேப்ரியல் அவளோட வந்து சொன்னான். வேதாகமத்துடைய முதல் ப்ராஃபசி, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்கும், அந்த ப்ராஃபஸினுடைய ஃபுல்னஸ் இப்ப வயிற்றுல இருக்குது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தரங்கட்ட ஸ்திரீ, ஒழுக்கங்கட்ட ஸ்திரீ இவா, அப்படிதான் நினைச்சாங்க. இயேசுவை முறை தவறி பிறந்தவர் என்று சொன்னாங்க. இல்லெஜிமேட் சைல்டு, திருமணம் ஆவதற்கு முன்பாகவே பிறந்தவன், இப்படிதான் சொன்னாங்க. அதுக்கு சொல்றார், வார்த்தை நிமித்தம் வரும் நிந்தை. நீ நிந்தையெல்லாம் சைக்கிள்லாம் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ முடியாது. எல்லாரும் வரணுங்க, என்னை வந்து அப்படியே கவிதைகளா வாசிக்கணும். இவர் மாதிரி உத்தமர் இல்லை, இவர் மாதிரி சிறந்தவர் இல்லை, இவங்கள மாதிரி சிறந்தவர் இல்லை, இவங்கள மாதிரி ஓ பொன்மன செம்மல் புரட்சி தலை, இதெல்லாம் அதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. அல்லேலூயா. ஆமா, பழமொழி இருக்குது, எந்த பழத்துக்கு தான் கல்லடி, காய்க்கு கல்லடியே கிடையாது. காய்த்த மரத்துக்கு தான் கல்லடி. ஏன்னா இது மனவாட்டினுடைய ஹார்வெஸ்ட் டைம், முதிர்ச்சியின் நேரம். நிச்சயமா உங்களை வந்து தப்பா தான் பேசுவாங்க, தவறான வார்த்தைகள் தான் சொல்லுவாங்க. அல்லேலூயா. நீ தேவனுக்காக நிந்தையை சகித்து கிறிஸ்துவ வாழ்க்கையை நீ ஒரு சரியான நிலையில நிற்க வேண்டியதா இருக்குது. ஆமா, தேவனே உனக்கு அனுமதிப்பார். உன்னை அவமானமா பேச உன்னை அவரே ஆளை அனுப்புவார். உன்னை நிந்திக்க தேவனே ஆளை அனுப்புவார். அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே அவர் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். அதை சகிக்கும்படி, ஆண்டவரே எனக்கு சகிப்பு தன்மையை தான் ஆண்டவரே, சகிக்கிற பலனை தான் ஆண்டவரே, விசுவாசம் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் நம்பும். பாருங்க, அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும். அது பொறாமை கொள்ளாது, இருமாப்பாயிராது. அல்லேலூயா. உனக்குள்ள அன்பு இருந்தா நீ இருமாப்பு இருக்காது. உனக்குள்ள அன்பு இருந்தா பொறாமை இருக்காது. உனக்குள்ள அன்பு இருந்தா காழ்ப்புணர்வு இருக்காது, பகைமை இருக்காது. அன்பு எது தெரியுங்களா? தேவனுடைய வார்த்தை. தேவன் ஆவியா இருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். எப்படி நாம அன்பா இருக்கும் போது நம்ம ஒரு உலக கிறிஸ்துவ மக்களை போல நம்மளால வாழ முடியும்? நோவே. இன்னைக்கு நம்ம அகப அன்பை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அகப அன்பை கொண்டுதான் நம்ம சிருஷ்டிக்க போகிறோம். இந்த உலகத்தினுடைய அன்பெல்லாம் ஃபீலியோ லவ், உலகத்தினுடைய மனுஷீக அன்பு. ஸோ இப்போ இவனுக்கு என்ன ஆச்சுன்னா, நான் மட்டும் அங்கே போகலன்னா இவங்கள ஒருத்தனா நான் ஆயிடுவேன், சாதாரண ஒரு ஆள் ஆயிடுவேன். எனக்கு எந்த ஒரு பேர் இருக்காது, புகழ் இருக்காது, நான் யாருன்னே தெரியாமல் போயிடுவேன். ஆனால் நான் மாத்திரம் இந்த ஜனங்களை சபிக்கும்படி போனேன்னா இந்த ஊரில் நான் ஒரு மிகப்பெரிய பிரபலமான ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டியாக நான் இருப்பேன். எனக்கு இது ஒரு மிக சிறந்த வாய்ப்பு, பொன்னான வாய்ப்பு. சொல்கிறாங்க, வாய்ப்பு எப்போதும் கதவை தட்டாதுப்பா, வாய்ப்பு கதவை தட்டுமோ உடனே கதவை திறந்து நீ அதை எடுத்துக்கோ. இப்படியா இவர் நினைக்கிறாரு. அல்லேலூயா. ஸோ இப்போ என்ன பண்றாருன்னா, இந்த நினைச்சதுனால இந்த பெரிய மக்களோடு, இந்த புகழ் வாய்ந்த மக்களோடு போய் அந்த ஜனங்களை அவர் சபிக்கலாம் என்று தேவன் போகாதே என்று சொன்ன வார்த்தையை கடந்து போறான். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக நம்ம ஒரு காரியத்தை செய்யும் போது, தேவன் செய்யாதே என்று சொன்ன காரியத்தை கடந்துதான் நீங்க அதை செய்றீங்க. அல்லேலூயா. ஆமா, அதை நீங்க கடந்துதான் நீங்கள் ஒரு காரியத்தை செய்கிறீர்கள். ஆமாங்க, அது அவனுடைய இருதயத்தின் தேவன் பார்த்தா அவன் இருதயத்தில் விரும்புறான், பணத்தை விரும்புறான், புகழ விரும்புறான், பெரிய ஒரு பகட்டை விரும்புறான். அதனால என்ன பண்றான், நான் போய் சபிக்கிறேன்னு போறான். அம்சார் போ அப்படின்னு அனுப்பிட்டார். அல்லேலூயா. அன்பான சகோதரனே சகோதரியே, நீங்கள் தேவனுக்காக சேவை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் தேவனை விசுவாசிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதனால தேவனுடைய சமூகத்துல நீங்க போயிட்டு, ஆண்டவரே
நான் இந்த தப்பை செய்ய போறேன், இது உமக்கு சித்தமா, நான் இதை செய்ய போறேன் சித்தமானலாம் கேட்காதீங்க. அவர் ஒரு தடவை என்ன சொன்னாரோ அதுவே முற்றிலுமானது. உங்களுடைய சிந்தையை மாத்துங்க, தேவனுடைய சிந்தையை மாற்ற முயற்சி செய்யாதீங்க. இதை செய்யாதுன்னா செய்யாது, தாடி வைக்காதுன்னா வைக்காது. எல்லாரும் வைக்கிறாங்க, அதனால நானும் வைக்கிறேன். போ, பர்மிசிவ் இல்ல போ. பர்மிசிவ் இல்ல போனா உனக்கு வழியெல்லாம் தடைகள் இருக்கும். ஒரு அடியும் பயம் எந்த நேரத்திலும் உன்னை சரிக்க விடும். ஆனால் தேவனால் உண்டாக்கப்பட்ட பாதையில போகும்போது அந்த பாதையில பலி இருக்குது. உனக்காக பலி எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும். ஆனால் தேவனுடைய அனுமதிக்க சித்தத்துல போகும்போது ரொம்ப ஜாக்கிரதை. உனக்கு எந்த நேரத்திலாம் உன் கால் இடறி விழும். நீ தேவனுடைய பர்மிஷன் வில்ல போகும்போது ரோடெல்லாம் என்ன தடவி இருக்குது மறந்துடாதீங்க. ரோட்ல என்ன தருகுது? என்ன தடவி இருக்குது. எங்க வேலை வச்சாலும் வழுக்கும். நான் போறேன், பர்மிஷன் வில்ல போறேன், அப்படி காலை வைக்கும் போது வழுக்கும். இதுதான் போனா. அல்லேலூயா. உண்மையிலேயே இன்னைக்கு அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அவருக்காக ஒரு உத்தம விசுவாசியா இருப்பதற்காக தேவன் நம்மை அழைச்சிருக்கிறார். இவ கர்த்தர் சொல்லிட்டார், நீ போ. அல்லேலூயா. நீ போயிட்டு நீ போ உன்னுடைய வேலையை செய்யும்படி போ அப்படின்னு சொன்னாருங்க. இப்போ வாசிப்போம். என்ன ஆகுமா? 22 21 23 வாசிங்க. ஓகே, பாத்தீங்கன்னா கர்த்தருடைய தூதனானவர் வரும்போது பட்டயம் உரையில இருக்காது. எப்ப வந்தாலும் உருவின பட்டயம் தான். அல்லேலூயா. சோ உரையில இருந்தா அவர் அமைதியா இருக்கிறார், சண்டைக்கு தயாராலன்னு அர்த்தம். ஆனா கரத்துல உருவின பட்டயத்தோட வந்தா என்ன அர்த்தங்க? தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமா போனா உருவின பட்டயத்தோட வந்து நிக்கிறாருங்க. ரொம்ப ஜாக்கிரதையா ஜீவிக்கணும். இது மோசேருடைய நாட்கள் நடந்த சம்பவம் அல்ல, இன்னைக்கு பிரசண்டா உலகத்துல. இது யோவான் பத்மதீவு தரிசனத்துல பார்த்த அந்த சம்பவம் மட்டும் அல்ல, இது இந்த மணி நேரத்துக்குரிய ப்ராஃபஸி. பீலையாமின் போதகம் இன்னைக்கும் உலகத்துல இருக்குது. அல்லேலூயா. சோ பட்டயம் இப்போ உரையில இல்லை, தீர்க்கதரிசி கரத்துல பட்டயம் வந்தது. அது அந்த ராஜாவின் பட்டயம். அல்லேலூயா. நம்ம இப்போ வாசிச்சோங்க பிளவு செய்தியில அந்த பட்டயத்தினுடைய கைப்பிடி எப்படி இருந்தது, பிளேடு எப்படி இருந்தது, அதுல என்ன முத்துக்கள் எல்லாத்தையும் ரொம்ப அழகா பார்த்தங்க. அல்லேலூயா. உண்மையிலே தேவன் அவனை அடிக்கிறதுக்கு தாங்க இறங்கினாரு. அந்த வசனத்துல என்ன சொல்லுதுங்க, நம்ம வாசிக்கலாம். இப்ப திருவேர் சொல்லுகிறார், அவன் போய் கொண்டிருந்த போது, திருவேர் சொல்லுகிறார், அவன் போய் கொண்டிருந்த போது தேவன் ஒரு பழைய கழுதையை அவனிடம் அந்நிய பாஷையில் பேசும்படி செய்து, நீ எங்கிருந்து வந்தாயோ அங்கேயே போய்விடு என்று கூற செய்தார். கழுதை மூலமா பேசுறார். அதை அறிந்து கொள்ளும் அளவுக்கு போதுமான ஞானம் அவனுக்கு இல்லை. புரியுதுங்களா? கழுதை பேசுறது கேட்டுவிட அவனுக்கு ஞானம் இல்லை. சிலருடைய சிந்தை அப்படியே ரொம்ப வைராக்கியமா இருக்குது. அல்லேலூயா. தேவன் இன்னமும் உங்களை நேசிக்கிறார். தேவன் உங்களை நேசித்து கொண்டு இருக்கிறார். மாற்ற வேண்டியது தேவனுடைய சிந்தை அல்ல, நம்முடைய சிந்தை தான். தேவன் தம்முடைய சிந்தையை மாற்றவே மாட்டார். அவர் மனம் மாற மாந்தர் அல்ல. தான் சொல்லினதை தான் சொன்னது சரியா என்று சரி பார்க்க அவர் உங்களை போல என்னை போல நாட் a human being, it's a God of Almighty, சர்வ வல்லமுள்ள தேவன் அவர். பாருங்க, அவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, கழுதையை போட்டு அடிக்கிறான். திருவேர் சொல்றார், அந்த கழுதை மனித குரலில் பேசியது. கழுதைகள் மனித குரலில் பேசாது,
ஆனால் அந்த கழுதை மனித குரல் பேசியது. அது கழுதை மாதிரி வந்து கணைக்கல. கழுதை கணைக்குமா? குதிரை தான் கணைக்கும். கழுதை போல கத்தல. அது கத்தல. அது ஏன்னா கத்திருந்தா புரிஞ்சிருக்காது. கழுதைய பேசுது. ஒரு வசந்த வாசிங்க. என்ன ஆகும்? 22:33. பாத்தீங்களா? பாருங்க, அந்த இங்கிலீஷ்ல அந்த வசந்த வாசிங்க. 22:33. பாருங்க, அது என்ன பண்ணுதுன்னா பீலையாமை காப்பதற்கு டர்ன் பண்ணி நிக்குது. புரியுதுங்களா? அவனு பாருங்க கழுது. ஏன்னா அவன் வளர்த்த கழுது இல்ல, அதனாலதான் அவர் அவனை விட்டு இருக்காரு. ஆங்கிலத்தை அது டர்ன். அவனுக்கு வந்து நம்ம போய் என்ன பண்ணுவாங்க? அப்படி நிப்பதில்லை. யாருன்னா வெட்ட வந்தா அடிக்க வந்தான், அது போல கழுத போய் நின்னுக்குதுங்க. அவன் எஜமான் இல்ல. அந்த கழுத போயிட்டு வாசிங்க, அந்த வசந்த வாசிருங்க. பாருங்க, அது ஒரு பெண் கழுதை. என்ன கழுதை அது? இங்கிலீஷ்ல அது இல்ல, அது ஒரு பெண் கழுதை. அதுதான் அவனை சேவ் பண்ணிக்குது. பாத்தீங்களா? கழுதைக்கு இருக்கிற நாலேஜ் கூட பீலையாமுக்கு இல்லை. இனி நிறைய பேருக்கு இல்லை. ஆனா அதை பார்த்தா எழுதி வச்சுக்கிறான், என்னை பாரு யோகம் வரேன்னு. ஆனா உண்மையிலேயே அது அவனுக்கு யோகத்தை தான் கொடுத்தது, காப்பாத்திச்சுதுங்க. அவன் ஒரு தீர்க்கதரிசி. அவன் பாருங்க தன் சிந்தையிலேருந்து விலகி தேவனுடைய வார்த்தைக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தைக்கு விலகி போறாங்க? இன்னுமே இந்த மெசேஜ் என்னானே புரியாம நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த மெசேஜ் என்னதான் சொல்லுது? ஏதோ ஒரு கடமைக்காக சர்ச்சைக்கு வந்து. இந்த முழு உலகமும் இந்த செய்தியின் அடிப்படையில் தான் இன்னைக்கு இந்த முழு உலகமும் இருக்குது. வாட்ச் த நார்த் கிங். அல்லேலூயா. வாட்ச் த நார்த் கிங். ஒருவேளை இந்த உலகம் அழியறதுக்கு முன்னாடி நீங்க இறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. ஒருவேளை நீங்க இருப்பீர்கள் என்றால் இந்த வில்லியம் பிரனாம் என்ற கர்த்தருடைய தீர்க்கதரிசி சொன்ன அந்த வார்த்தையின்படி தான் இந்த முழு உலகமும் முடிவுக்கு வரும். ஒரு சிறு இம்மி அளவு மாறாது. அல்லேலூயா. ஒரு சிறு இம்மி அளவு மாறாது. அப்படியே அது இருக்கும். ஏன்னா அவர் சொன்னாரு, நான் சொன்னது தட் சே தி லார்ட். கர்த்தர் உரைக்கிறதாவது இது தேவனுடைய வார்த்தை இல்லை என்று நீங்கள் யாராவது ஒருவர் நிரூபித்தால் நான் என்னை ஒரு கள்ள தீர்க்கதரிசி என்று என் முதுகிலும் பின்னாலையும் நான் முன்னாலையும் போர்டு எழுதி அமெரிக்கா தேசம் முழுவதும் உங்களுடைய கார்ல என்னை சுத்தி கொண்டு வாங்க, நான் அதுல வரேன்னாருங்க. எவ்வளவு ஒரு கட்ஸ்! ஏன் தெரியுங்களா? அவருக்கு தான் எதிர நிற்கிறன்ற உறுதியை அறிந்திருந்தார். எரேமியாவுக்கு இதான் நடந்தது. இன்னைக்கு ஜனங்க நினைக்கிறாங்க எரேமியா இருக்கும்போது எரேமியா நாட்கள் அனனியான்னு ஒருத்தன் எரேமியாவுக்கு விரோதமா இருந்தான். ஏசாயாவை யார் கொன்னது? ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள்னு சொன்னோன்னு இதுனாயா புது கதையாகுது? கல்யாணம் ஆகாம எப்படியா ஒரு கன்னி கர்ப்பவதி ஆவா? இந்த ஆள் தேவையில்லாத எதையோ ஒரு விஷயத்த சொல்றான்ட்டு பேயாவில் இருக்கிற மக்கள் என்ன பண்றாங்க? ஏசாயா வாளால் அறுத்தாங்க. ஆனால் அவன் தீர்க்க தரிசனம் உயர்த்தி 800 வருஷங்களுக்கு பிறகு ஒரு 17 வயது நிரம்பிய ஒரு வாலிப பெண், புருஷனை அறியாத வெர்ஜின் கேர்ள், அவ கன்சீவ் ஆனா பை த ஹோலி கோஸ்ட் ஷேடோ. தேவன் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்கிறார், மாறவே மாறாது. அல்லேலூயா. பாருங்க, அந்த கழுதை சொல்றாங்க, டாங்கி ஈவன் ஹேட் மோர் ரெவலேஷன் தென் பாலம். பீலையாமை விட அந்த கழுதை அதிகமான வெளிப்பாடு பெற்றிருந்துதான். புரியுதுங்களா? பீலையாமை விட. இப்ப என்ன ஆகுதுன்னா, அதுக்கப்புறமா இப்ப கர்த்தர் பேசுறார், நீ எப்படி அவங்க கிட்ட என்ன பண்ற, எப்படி நான் என் சிந்தையை மாறி போறேன், நீ போய் சபிக்காத அவர்கள் ஆசீர்வதின்னு சொல்றாருங்க. 23ஆம் அதிகாரம் வாசிச்சோம்னா அவர் என்ன பண்றாரு தெரியுங்களா? 23:1 வாசிங்க. ஓகே, 7 காளைகளை 7 ஆட்டுக்கடாக்களை எனக்கு இங்க ஆயுதப்படுத்துன்னு சொல்றாருங்க. நல்லா கவனிங்க. மோசேக்கு என்ன பிரமாணத்தை கொடுத்தாரோ அதே பிரமாணம் தான். புரியுதுங்களா? மோசே என்ன மாதிரி ஆல்டர் என்ன பண்ணாரோ
அதே ஆல்டர் தான், அதே பலி தான். எக்ஸாக்டா இஸ்ரேலர்கள் என்ன செஞ்சாங்களோ அதே தான் செஞ்சாருங்க. பாருங்க, தேவன் தான் சொல்றாருங்க. இவன் தேவன் பிழையாம் கிட்ட சொல்லி பிழையாம் பாலா கட்ட சொல்றான். இதான் சொல்ல நடுவில் இப்ப பேசுனது கழுத பேசுனதெல்லாம் சொல்ல. ஏன்னா அவன் யாருங்க? பாலாக்கு யாருங்க? அவன் ஒரு பேய். அவனுக்கு இதெல்லாம் புரியாது. பேய் கிட்ட பேய் மொழி தான் புரியும். அவனுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தை புரியாது. இப்ப இவரே பேய் அறிஞ்ச மாதிரிக்கிறாரு. யாரு? வழியில இவருக்கு இவ்வளவு வழி பிரச்சனை ஆயிடுச்சுங்க. இவரே பேய் அறிஞ்ச மாதிரிக்கிறாரு. சொல்ற நான் வந்து ஆசிரியர் அதெல்லாம் சொல்லவே இல்லை. நான் போயிட்டு வேணாம், கழுத காப்பாத்திக்குது. சாதாரண இல்ல, கழுத காப்பாத்தின உயிரில் போய்கிறார். இப்ப அவரு இதுக்கு மேல எங்க பண்ணாருன்னா என்ன கண்டம் துண்டமா கர்த்தரை வெட்டுவாங்க தெரியாது. ஏன்னா அவர் பட்டயத்தை உருவி வச்சுனுக்கிறாரு. உரையில இல்ல, கட்டும் கோபத்துல வந்தாரு. இன்னைக்கு உங்களெல்லாம் யாருன்னா சபிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஆட்டுக்கடாவின் ரத்தத்தின் கீழே இருந்த அவனுக்கே அவ்வளவு வரைஞ்சு கட்டினாரு. என்னங்க நினைக்கிறீங்க நீங்க? ஆட்டுக்கடாவின் ரத்தத்துல இருந்த அந்த இஸ்ரவேலனுக்கே தேவன் அவ்வளவு வரிந்து கட்டி கொண்டு பட்டயத்தை உருவி கொண்டிருப்பார் என்றால், தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி மீட்ட உங்களெல்லாம் சும்மா விடுவாரா? உங்களை எவெல்லாம் சபிக்கிறான், எவெல்லாம் பின்னால பேசுறான், அவன் முதுகு தோலை உரிச்சு உப்பு கண்டம் போடாம விடவே மாட்டார். இது சும்மா ஏதோ மோட்டிவேஷன் பிரீச் கிடையாது. இது உண்மை. இது கண்டிப்பா செய்வார். அதை அவர் செய்யாம விடவே மாட்டார். ஏன்னா சொல்லிக்கிறார், பழி வாங்குதல் எனக்குரியது. நீ பழி வாங்காத, நான் வாங்கிக்கிறேன். உனக்காக நீ வாங்கினா சரியா வாங்க மாட்டேன். அல்லேலூயா. அவர் மட்டும் பழி வாங்கினார்னு வச்சுங்க, எவனுமே நிக்கவே முடியாது. ரொம்ப பர்ஃபெக்டா செய்யறாருங்க. இவர் பயந்துக்கிறாரு. இவருக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. போயிட்டு அங்க நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடுறேங்க. மணி ஆயிடுச்சுங்க, 1:11:40 ஓகே. இப்போ என்ன ஆகுதுன்னா போறாருங்க. அதே அங்க இஸ்ரவேல் ரொம்ப அழகா சொல்றாருங்க. மோசே எதை செஞ்சாரோ அதே தான், எந்த பலியை கொண்டு வந்தாரோ அதே பலிதான். சொல்றாரு, தேவன் தம்முடைய விசேஷ குணங்களினாலே அடையாளம் கண்டு கொள்ளப்படுகிறார். ரெண்டு பேருமே தீர்க்கதரிசி தாங்க. மோசையும் தீர்க்கதரிசி, பீலையாமும் தீர்க்கதரிசி. மோசையோடும் தேவன் பேசுகிறார், பீலையாமோடும் பேசுகிறார். மோசை என்ன பலிப்பீடம் கட்டினானோ அதே பலிப்பீடம் தான் இவன் கட்டுறான். மோசை என்ன பலியை கொண்டு வந்தானோ இவனும் அதே பலியை தான் கொண்டு வந்தான். ஆனா என்ன டிஃபரன்ஸ்? ரெண்டு பேரும் ஒருத்தன் சரியானவன், ஒருத்தன் தவறானவன். மோசஸ் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, மோசே இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நீ இந்த ஜனங்களுக்கு விலகு, நீ தள்ளி போ, இவங்க எல்லாரும் நான் அந்த பட்டத்துல உருவி ஒன்னும் இல்லாம ஆக்குறேன்றாரு. உடனே மோசஸ் சொல்றாரு, ஆண்டவரே நாமே எகிப்துல இருந்து கூட்டு வந்துட்டு நாமே இந்த ஜனங்களை அடிச்சா நல்லா இருக்குமா? அதால முதல்ல என்ன கொன்னுடுங்க ஆண்டவரே. சொல்றாரு, ரொம்ப நாளா என் சிந்தையில இருந்தது, எப்படி ஒரு சாதாரண மனிதன் தேவனை காட்டிலும் மிக சிறந்த ஒரு கருத்தை கொண்டிருக்க முடியும்? சரிங்களா? எப்படி சொல்றாரு, எனக்கு என்னுடைய ஜீவிய காலம் முழுவதும் இது எனக்கு ஒரு பெரிய பசுலா, ஒரு சிக்கலா, ஒரு புதிராவே இருந்தது. ஆனா ஒரு நாள் தீர்க்கதரிசி காட்டுக்கு போகும்போது பரிசுத்த ஆவியானவர் வேதாகமத்தை திறந்து அவருக்கு புரிய வைக்கிறார், அது மோசே அல்ல, மோசேக்குள்ள இருந்த கிறிஸ்து. உங்களையும் என்னையும் வெட்டுறதுக்கு உருவின பட்டயத்தோட தான் வந்தாருங்க. ஆனா அங்க கிறிஸ்து என்கிற நபர் நமக்காக எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார். பாருங்க, மோசேக்குள்ள கிறிஸ்து இருந்தார். தேவனுடைய விசேஷ குணம். இப்ப பிழையாம் கிட்ட சொல்றாரு, அவங்கள சபிக்காதப்பா, அவங்க நல்ல ஜனம்பா, என்னுடைய ஜனம்பா, நீ போவாதன்றாரு. ஆனா இவன் திரும்ப திரும்ப போயிட்டு நான் சபிக்கிறேன் சபிக்கிறேன் சபிக்கிறேன்றான். அதான் திரும்ப சொல்றாருங்க, விசேஷ குணங்களினாலே. இன்னைக்கு நீ மனவாட்டினா உங்ககிட்ட ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், சாக்ரிஃபைஸ் இருக்கணும், உனக்குள்ள விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருக்கணும், உனக்குள்ள தாழ்ந்து போகிற இருதயம் இருக்கணும், உன்னை பெருமையா நினைக்கிற இருதயம் உனக்கு இருக்கவே கூடாது. எனக்கு எதனா ஒண்ணு தெரியும் நினைச்சா அன்னைக்கே காலி. ஒண்ணுமே தெரியாதுங்க, எனக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது, நம்ம யாருக்கும் ஒண்ணும் தெரியாது. அவர் மாத்திரம் நமக்கு ஒண்ணு கத்து கொடுக்கலன்னா நம்மளை போல ஓப்லெஸ், யூஸ்லெஸ், வேஸ்ட் யாருமே கிடையாது. அல்லேலூயா. ஆமாங்க, நான் இதெல்லாம் தெரிஞ்சுங்கன்னா
அன்னைக்கே நம்முடைய கதை முடிஞ்சுது. நான் ரொம்ப நல்லா சமைப்பேன், அன்னைக்கே முடிஞ்சுது. எதுவா இருந்தாலும் பாருங்க, விசேஷ குணம். மனவாட்டினால என்னதுங்க? நல்ல கேரக்டர், நல்ல குணம், நல்ல கொடுக்கிற குணம், இனிமையான பேச்சு, நல்லா அவர்கிட்ட பேசுது. போன உடனே போறாரு, தலைவலிப்பா அவரு. பா சிஸ்டர் நல்லா என்ன பிரைஸ்லட், மண்டை குடைச்சல்ப்பா, இப்படியெல்லாம் பேசினா என்ன ஆகுங்க? இது மனவாட்டினுடைய சுபாவம் அல்ல. நீ பின்னால என்ன பேசுறியோ அதே நீ முன்னால பேசு. நீ பின்னால நல்லதை பேசினாதான் முன்னாலேயே பேச முடியும். என்ன சொல்றாரு? ஒருவருடைய தவறை அந்த நபர்கிட்ட போய் சொல்லு, அவருடைய நன்மையான விஷயத்தை பின்னால போய் சொல்லு. ஏன்னா தவறா இருந்தா இன்னைக்கு தவற கூட சொல்ல முடியலங்க. நம்ம தவற சொல்லணும்னு போனோம்னு வச்சுக்கோங்க, நம்மளை அடிச்சு துவைச்சி மிக்சியில கிரைண்டர்ல போட்டு நம்மளை, இன்னைக்கு அப்படி இருக்குது உலகம். ஆனா உண்மையிலேயே உனக்குள்ள தேவனுடைய அந்த சுபாவம் இருக்கும் என்றால் அன்பு எப்போதுமே திருத்தம். அல்லேலூயா. அன்பு திருத்தங்க. தேவன் நம்மளை நிச்சயமா திருத்துகிறார். நாம் தேவனுடைய பட்டறைக்குள்ள வரணும். அவருடைய அந்த பட்டறைக்குள்ள வரும்போது நம்முடைய வாழ்க்கை சீர்படும். அல்லேலூயா. இப்ப நான் பார்க்கிறோம் என்ன நடக்குது. அது அற்புதமான பலி, எல்லாத்தையும் செஞ்சிடாருங்க. அப்புறம் கடைசியா என்ன நடக்குதுன்னா தேவனுடைய திட்டம் தான் அங்க வெளியாகுது. 23 நானே வாசிக்கிறேங்க, 7 வாசிக்கிறேன். அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்னை கிழக்கு மலையில் உள்ள ஆராமிலிருந்து அழைத்து வந்து, நீ வந்து எனக்காக யாக்கோபை சபிக்க வேண்டும், நீ வந்து இஸ்ரவேலை வெறுத்து விட வேண்டும் என்று சொன்னான். தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? கண்மலையிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியாய் வாசமாய் இருப்பார்கள். யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் கார்பங்கை எண்ணுகிறவன் யார்? அதாவது இஸ்ரவேலுடைய கார்பங்கு, குவார்டர் போர்ஷன், 4ல் 1 பாகத்தை யார் என்ன முடியும்னு கேட்கிறாருங்க. ஓகே. இப்பதான் வழிக்கு வந்துக்கிறாப்பல, பட்டையும் அந்த மாதிரி ஆக்கிடுச்சு அவரை. புரியுதுங்களா? உங்களை எப்படி வழிக்கு வர வைப்பது என்று அவர் அறிந்திருக்கிறார். என்னை எப்படி வழிக்கு வர வைப்பது என்று அவர் அறிந்திருக்கிறார். 2 வழி இருக்குது மீன் பிடிக்க. ஒன்று வலை, இன்னொன்று தூண்டில். வலையில போட்டால் சேதாரம் இல்லை, தூண்டில் போட்டால் பல சேதாரங்கள் நடக்கும். அல்லேலூயா. நான் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை கூட சொன்னேங்க. நான் திரும்பவும் இந்த அன்பான மக்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் தேவனுடைய திட்டத்தில் இல்லைன்னா இந்த பூமியில் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஜெபிங்க, ஜெபிக்காம போங்க, துதிங்க, துதிக்காம போங்க, கீழ்ப்படிங்க, கீழ்ப்படியாம போங்க, ஒன்றுமே இல்லை. மொத்தமாக உங்களுக்கு வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட்ல அங்கே நடந்துக்கும். ஆனால் நீங்கள் தேவனுடைய சித்தத்தில் மாத்திரம் இருந்து கொண்டு நீங்க லைன்ல வரலன்னா முதுகு தோலை உரிக்காம விடவே மாட்டார். ரொம்ப சாரி இந்த வார்த்தை சொன்னதுக்காக. முதுகு தோலை உரிக்காம விடவே மாட்டார். யோனா தேவனுடைய திட்டத்துல இருந்தாங்க. அவர் சொல்றாரு, நீ நினிவேக்கு போன்றாருங்க. நேரம் திருட்டு கப்பல் ஏறி தர்ஷீஸுக்கு போயிடுறாரு. விட்டாரா? ஒரே ஒரு யோனானால சுனாமியை கொண்டு வந்துட்டாருங்க. டைடல் வேவ்ஸ் வந்துச்சுங்க. அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கி, அமெரிக்கன் டூரிஸ்டர் பேகெல்லாம் வாங்கிக்கின்னு எல்லாத்தையும் அந்த கப்பலில் எடுத்துன்னு வரோம். எல்லாத்தையும் தூக்கி போட சொல்கிறான் கேப்டன். போடு, இதெல்லாம் வச்சிருந்தா நீ உயிரோட போக மாட்டேன். எல்லாத்தையும் போட்டாங்க ஒரே ஒரு மனிதனால. அல்லேலூயா. நீங்கள் ஒரு நபருக்காக, உங்களை சரி செய்வதற்காக, உங்களுடைய சர்க்கம்ஸ்டான்சஸ்லாம் அவருக்கு கவலையே கிடையாது. ஏன்னா அது அவருடைய சுயாதீன சித்தம். என்ன ஆண்டவரே, இவன் இந்த சிஸ்டர் இவ்வளோ மோசமாகுது, இந்த பிரதர் இவ்வளோ மோசமாகறான், இவனை எழுதி தான் ஆகணுமா? அதை பாருங்க, அவங்க எவ்வளோ கரெக்டாகிறாங்க. அவங்க எழுதலாமே,
நோ 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 நோ. அல்லேலூயா. அவர் நம்முடைய பரிபூர்ணத்தை பார்த்து நம்மளை எழுதியிருக்கிறார். நீ பரிபூர்ணமான ஸ்ட்ரக்சர்ல வந்து அதை பார்த்தார். அவர் பாதியெல்லாம் பார்க்கல. தேவனுடைய தீர்மானம் எதுவோ அதுவே முடிவானது. அல்லேலூயா. அப்படியே புகழறாரு. பாலாக்கு முன்னால இந்த ஜனங்களை புகழறாரு. சும்மா வச்சிருந்துருக்கலாமா? மொத்த மரியாதையும் போச்சு. புகழா வேணும் உனக்கு, பணமா வேணும் உனக்கு, ரோல்ஸ் ராய்ஸ் கார் கேக்குதா? அவன் எவ்வளோ மோசமா நினைச்சானோ அவ்வளோ மோசமான சூழ்நிலை அவனுக்கு உண்டாயிடுச்சு. அல்லேலூயா. இப்போ ரெண்டாவது தடவை கேட்குறான், சரி இங்கே தான் நீ சரியா இங்கே தான் சபிச்சுட்ட, வா வேற ஒரு இடத்துக்கு வா, அங்கேயாச்சும் வந்து சபி, இங்கே தான் ஆசீர்வதிச்சுட்ட. அவருக்கு இப்போ எதில் இருக்கிறாருங்க? உருவின பட்டையும் இப்போ அவர் மைண்டில் நின்றுச்சு. பாவம் அந்த கழுதை காப்பாற்றிக்குது. அல்லேலூயா. ஆமாங்க, அவனை ஒரு இடமா கொண்டு போறான். ஆனாலும் கூட அவன் தன்னுடைய காரியத்தை மாற்றவே இல்லை. 25. ஓகே, நான் இதோட முடிச்சிடுறேங்க. இதுக்கு அடுத்தது ஓகே, நமக்கு இவ்வளோதான் தெரியுது. நேரம் ஆயிடுச்சுங்க, நான் முடிச்சிடறேன். போதும், மணி ஆயிடுச்சுங்க. கொஞ்ச நேரத்தோடு நம்ம போகலாம். வெயிலாக இருக்குது. ரொம்ப வயசானவங்களாம் வந்துக்கிறீங்க. நேரத்தோடு வீடு போங்க, நல்லா தண்ணி குடிங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இது இப்போ இந்த விஷயத்தில் நம்ம எங்கே பீலையா முடிய உபதேசத்தை பார்க்குறோம். அடுத்த வாரம் பார்ப்போங்க. 25ஆம் அதிகாரத்தில் நீங்கள் இன்னொரு தடவை வீட்டில் 22, 24, 25, 26 இந்த 4 அதிகாரங்களை இந்த வாரத்தில் நேரம் கிடைக்கும் போது பொறுமையாக உட்காந்து வாசிங்க. அல்லேலூயா. இதில் பீலையாமுடைய உபதேசம் எங்கே வந்தது? ஏன்னா பைபிளில் எழுதியிருக்குதுங்களா? சபை காலங்களில் தீர்க்கதரிசி பீலையாமின் போதகம்னு ஒரு காரியத்தை பேசியிருக்காருங்க. சர்ச் ஏஜஸ்ல பீலையாமுடைய போதகம் என்ன, எப்படி உள்ள இன்செர்ட் ஆச்சு, கர்த்தருக்கு சித்தமானாலும் அடுத்த வாரம் பார்ப்போம். ஏன்னா இப்போ நான் தொடங்கினேன்னா அதுக்கே இன்னும் கொஞ்சம் நேரம், ஒரு அரை மணி நேரம் மேலே ஆகுங்க. பாருங்க, சொல்றாரு. அந்த ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிச்சுட்டு நான் முடிச்சிடுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் நினைக்கிறேன். ஆகிலும் ஒரு சில காரியங்கள் உன் பேர்ல எனக்கு குறை உண்டு. பாத்தீங்களா, இவன் யாருக்கு போதனை செஞ்சுக்கிறான்? பீலையாம் பாலாக்கு போதனை செஞ்சுக்கிறான். சரிங்களா? இவன் டைரக்டா ஜனங்களுக்கு போதனை செய்யல. இது நடுவில் நடந்துக்கிற காரியம். இது இவர் போய் சபிக்க வராரு. ஓகே, இவங்களை வந்துட்டு தேவனுக்கு விக்கிரக தோப்புனாலே தேவன் இவங்களுக்கு பிடிக்காது. பழைய ஏற்பாட்டில் எரேமியா அதிகாரம் படிச்சிங்கன்னு வச்சுங்க. எரேமியா புஸ்தகம் விக்கிரக வழிபாட்டை தான் விபச்சாரம் என்று வேதம் அழைக்குது. சரிங்களா? அவங்க பண்ண அந்த விக்கிரக வழிபாடு தான் விபச்சாரம் என்று அழைக்கப்படுது. தீர்க்கதரிசி சொல்றாருங்க, இந்த நாட்களில் வந்து நீ தேவனை காட்டில் எதனா ஒன்று மேலே வச்சினா அதுதான் விக்கிரகன்ற. விக்கிரகமும் மாறிச்சு. இல்லைங்க, விக்கிரகம்னா போய் லிட்டரலா ஒரு ஐடல்ல ஒரு சிலையை முன்னால வச்சுன்னு இப்படி கொட்டிக்கிறதெல்லாம் கிடையாதுங்க. தேவனை விட ஆராதனையை விட வேலை முக்கியம். அது உன்னுடைய விக்கிரகம். சரிங்களா? தவிர்க்கவே முடியாத சூழ்நிலைனா பிரச்சனை இல்லை. சில சூழ்நிலையில நாமே உருவாக்குவது. புதன்கிழமை வாரம் பிரேயர் நடக்குது. ஒரு புதன்கிழமை கூட வர்றதில்லை. ஆனால் புதன்கிழமையில ப்ரோக்ராம் ஃபங்க்ஷன் போகாத ஆட்கள் யாருன்னா இருக்கிறாங்களா? மேரேஜ் புதன்கிழமை நடக்குது, பர்த்டே நடக்குது, அப்புறம் வந்து மஞ்சள் நீராட்டு விழா நடக்குது, எல்லாம் சீமந்தம் நடக்குது, வளைகாப்பு நடக்குது, அப்புறம் வந்துட்டு ரிட்டையர்மெண்ட் ப்ரோக்ராம் நடக்குது, எதனா ஒன்று நடக்குது. ஆனால் புதன்கிழமை அங்கே போய் அட்டன் பண்ணுறாங்க. உண்மையா இல்லைங்களா? நான் இல்லாத சொல்கிறேன்னா
ஏங்க நான் புதன்கிழமை எங்கேயும் போகிறதே இல்லைங்க, சர்ச்சுக்கு போகிறது இல்லைங்க, வேலைங்க முக்கியமாக வீட்டில். ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒரு மேரேஜ் கூட அட்டன் பண்ணுறதில்ல. ஏன்? நமக்கு தேவனுடைய ஆராதனைகள் அவ்வளவு என்ன சொல்லுதுன்னா அவ்வளோ நம்ம லேசாக நினச்சிக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, அன்னைக்கு பீலையாம கழுதை காத்துது, நம்முடைய ஜீவன்களை கழுதையின் மேல் ஏறினவர் காத்திருக்கிறார். நாம் எல்லாம் மரணத்திற்கு பாத்திரவான்கள், அவர் தம்முடைய கிருபையினால் நம்மளை காத்தார். அதனால அன்பான சகோதரனே சகோதரிய, நாம தேவனுடைய சித்தத்தை மாற்ற முயற்சி பண்ண வேண்டாம். அவருடைய சித்தம் எதுவோ, ஆண்டவரே என் சிந்தையை மாற்றும் என்று நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்கள் இருதயங்களை ஆஸ்வதிப்பாராக. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். Hallelujah, Jesus, amen. Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவரே, நாம் யாவரும் கர்த்தரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரிப்போம். அவர் பாராட்டின இரக்கத்திற்காக, அவர் பாராட்டின தயவுக்காக நம்முடைய வாய்களை திறந்து கர்த்தரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, ஆண்டவரே ராஜாவே நன்றி, தேவாதி தேவனே நன்றி, தூயாதி தூயவரே நன்றி. உம்முடைய அன்பு பெரிது, இரக்கம் பெரிது, கிருபை பெரிது, தயவு பெரிது. நீ நல்லவர் 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 நல்லவர். நீ வல்ல தேவன் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இயேசுவே உம்முடைய நாமத்தை நாங்கள் புகழ்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, 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 hallelujah. Amen, amen, amen. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய சிந்தையை மாற்ற நாங்கள் ஒருபோதும் முயற்சிக்காதபடிக்கு உம்முடைய வார்த்தைக்கு ஏற்ற விதமாக எங்கள் எண்ணங்களை சிந்தைகளை மாற்ற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். கிருபை செய்யும், இரக்கம் செய்யும், தயவு செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 432வது பாடல். ஒரு சில 2 சரணங்களை பாடி நாம் ஜெபித்து முடிக்கலாம். 432. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன், தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். அற்புதமான அன்பே என்னில் பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே. அற்புத என்னில் பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே. என்றும் மாறாதேவ அன்பே, என்னில் தங்கும் பேரன்பே. என்றும் மாறாதேவ அன்பே, என்னுள்ளம் தங்கும் அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே, தேவாதி ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். மாய உலக அன்பை நம்பி மாண்ட என்னை கண்டழைத்த அன்பே. மாய உலக அன்பை நம்பி மாண்ட என்னை கண்டழைத்த அன்பே. என்னை வென்ற தேவ அன்பே, என்னில் பொங்கும் பேரன்பே. என்னை வென்ற ஓ மை லார்ட், ஜோதியாய் வந்த அன்பு, பூவில் ஜீவன் தந்து என்னை மீட்ட அன்பே. ஜோதியாய் வந்த அன்பே, பூவில் ஜீவன் தந்து என்னை மீட்ட அன்பே. தியாகமான தேவ அன்பே,
திவ்ய மதுர அன்பே தியாகமான திவ்ய மதுர அன்பே ஸ்தோத்திரம் போற்றிடுவேன் தேவாதி ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன் வாழ்த்தி வணங்கிடுவேன். அவருடைய அன்பு மகத்தானது, அவருடைய இரக்கம் மகத்தானது. நம்முடைய இருதயத்தை சமூகத்தில் தாழ்த்துவோம். கர்த்தர் நமக்கு இந்த நாளை ஆசீர்வதித்து தருவாராக. நம் ஜபத்தோடு பயபக்தியோடு தேவ சமூகத்தில் தரித்திருப்போம். கடைசியாக தேவனுக்கு நன்றி செலுத்தி நம் மத்தியிலுக்கு தான சௌர் ராபர்ட் அவர்கள் நேரத்தை வந்து செபிக்கும்படியாக அழைக்கிறேன். இஸ்ரவேல் மேய்ப்பரே, யாக்கோபை ஆட்டு மந்தையை போல் வழி நடத்தி எங்கள் கண்மலையாக தேவனே, கர்த்தாவே, இந்த உஷ்ணமான நேரத்திலே கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கும் கர்த்தாவே தேவனே, இதே போல் உஷ்ணமான நேரத்திலே கர்த்தாவே நீர் எங்களுக்கு விசுவாசம் தகப்பன் ஆபிரகாம் இடத்தில் வந்தீர் கர்த்தாவே. ஓ அதே போல கர்த்தாவே இப்பொழுது நீ வார்த்தையோடு எங்களோடு வந்த கிருபைக்கா நன்றி கர்த்தாவே. தேவனே, எங்கெல்லாம் உம்முடைய வார்த்தை பிரசங்கப்படி அங்கெல்லாம் நீர் இருக்கிறீர் என்று விசுவாசியம் கர்த்தாவே. ஏனால் உம்முடைய வார்த்தையை நீர் பாதுகாத்து வருதனால் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை எங்கே பிரசங்கப்படி அந்த இடத்துல நீ இருக்கிறீர் கர்த்தாவே. நாங்கள் அதே விசுவாசத்தோடு இங்கே வந்திருக்கிறோம் கர்த்தாவே. தேவனை நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி கர்த்தாவே, இந்த உலகத்தை பிள்ளையாமின் போதகங்கள் எங்களை வஞ்சிக்கலாம் கர்த்தாவே. நாங்கள் அதற்கு செவி கொடுக்காதபடி கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை செவி கொடுத்து உமக்கன்று வாழ நீர் எங்களை உதவி செய்யும் கர்த்தாவே. ஓ தேவனை, எங்களால் முடியாது கர்த்தாவே. ஆனால் அன்று மோசேக்குள்ளா இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை பரிந்து பேச அதே தேவன கர்த்தர் நீர் தாமே இந்த எங்களோடு இருந்து எங்களுக்கு சரியான வழியை காண்பித்தன கர்த்தாவே. தேவனை நீரே நடத்துங்க கர்த்தாவே. தேவனே, இந்த சபையின் போதகருக்கு வருடம் கர்த்தாவே. தேவனை, எவ்வளவு போராட்டங்கள் பிரயாசங்கள் மத்தியிலும் அந்த வார்த்தையை எடுத்து பேசி அந்த சகோதரனை உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கும் கர்த்தாவே. அந்த சரீரத்தில் எல்லா பிரச்சனைகளும் சோறுகளையும் எல்லா மன பிரயாசங்களையும் மாற்றி தேவனே உம்முடைய வார்த்தையை நிரப்பும் கர்த்தாவே. ஓ தேவனை, வந்திருக்க ஒவ்வொரு சபையில் ஒவ்வொரு சகோதர சகோதரர்கள் சிறு பிள்ளைகளுக்காக வருவது கர்த்தாவே. தேவனை, வரப்போற நாட்கள் நடக்கிற எல்லா கர்த்தாவே பிரச்சனை நீர் அவர்களை விடுவித்து பாதுகாத்துக் கொள்ளும் கர்த்தாவே. ஓ இந்த உஷ்ணமான நாட்களில் என்னென்ன வியாதிகள் வரும் எங்களுக்கு தெரியாது கர்த்தாவே. ஓ தேவனை, எல்லாவற்றையும் நீர் அவர்களை விடுவித்து பாதுகாத்துக் கொள்ளும் கர்த்தாவே. தேவனை ஆராய்ந்த ஒவ்வொரு சகோதரன் சகோதரர்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கும் கர்த்தாவே. பலவீனமாக இருக்க ஒவ்வொரு பலவீனை மாற்றும், சோரோடு இருக்க ஒவ்வொரு சோர்களை மாற்றும் கர்த்தாவுடைய வார்த்தையை அதை செய்யட்டும் கர்த்தாவே. தேவனே, இந்த ஆராதனை துவக்கம் முடிவரை எங்களோடு இருந்த கிருபைக்கு நன்றி கர்த்தாவே. இன்னும் நடக்க ஒவ்வொரு ஆராதனை உடைய பிரச்சனை இருக்கட்டும் கர்த்தாவே. சபை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. எல்லாவித நன்மைகள் நிரப்பிலும் கர்த்தாவே. ஓ தேவனே, எங்களுக்கு அடிக்கப்பட்ட எங்கள் கர்த்தர் ரட்சகர் மீட்பருமாகிய எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாள் ஜெபிக்கிறேன். ஆமென், 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 ஆமென். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.